சரி, ஓகே. சரி, அப்ப அப்ப நாம இன்னைக்கு பார்ப்போம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே எம்எஸோட. அப்ப நான் உங்களுக்கு பேப்பர் போட்டிருந்தேன். அப்ப எல்லாரும் இந்த நோக்கம் இந்த கிளாஸ்ல டைமுக்குள்ள இந்த பேப்பரை நீங்க செய்து முடிக்கணும் என்பது. அப்ப நீங்க இந்த டைமுக்குள்ள இந்த பேப்பரை எவ்வளவுக்கு செய்து முடிக்கீங்களோ அவ்வளவுக்கு தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த ஐக்யூல ஒரு நுழைவாக இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கிளாஸ் நடக்கும். அதுல இந்த இந்த முதலாவது பேப்பரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 40 கேள்வி தான் போட்டிருக்கேன். 40 கேள்வியில அதுல 31 இருந்து 40வது கேள்வி வரையும் இல்லாம ஆக்கி மிச்ச கேள்விகள் எல்லாத்தையும் நான் இதுல எட் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு நான் இந்த பேப்பரை நான் மேக்சிமம் ஓரளவுக்கு இந்த பேப்பரை நான் இந்த இன்றைய கிளாஸ்ல முடிக்கேன். நான் உங்களுக்கு இந்த எம்எஸ்ஓக்குரிய இன்ட்ரடக்ஷன் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த விஷயங்களை நான் இன்றைய கதைக்க போறது இல்லை. ஏன்னா நீங்க ஆல்வேஸ் நாளைக்கு நின்று உங்களுக்கு க்ளோசிங் டேட் 14 க்ளோசிங் டேட் நினைக்கிறேன். ஆல்வேஸ் க்ளோசிங் டேட் வந்துட்டு ஆகவே நாம அதுல டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் நம்ம டிரெக்டாவே கிளாஸுக்குள்ள போயிட்டுருவோம். அதுல ஒன்று மட்டும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். எந்த எக்ஸாமா இருந்தாலும் முதலாவது உங்களோட எக்ஸாம் எப்படி வரணும்னு நீங்க பார்ப்பீங்க. முதலாவது நீங்க உங்களோட எக்ஸாம் இந்த எம்எஸ்ஓ எக்ஸாமை பொறுத்த வரையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட எம்எஸ்ஓ எக்ஸாம் பொறுத்தவரையும் நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஓகே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உழைச்சார்பு பரீட்சை, அதே மாதிரி அடுத்தது மொழியாட்டம். நம்மளோட கிளாஸ் உழைச்சார்பு ஆப்டிடியூட்டை பேஸ் பண்ணாதான் இருக்கும். அது உங்களுக்கு 1 மணித்தியாலும் 100 புள்ளிகள் 40 புள்ளி நீங்க பெற்றிருக்கணும். அதுல நீங்க கீழுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன செக்ஷன்ல வரும்னு போட்டிருப்பாங்க. இது முக்கியம். ஏன்னா சில இடத்த இந்த எண்கணித திறன் இல்லாம போட்டிருப்பாங்க. தர்க்க ரீதியான சிந்திக்கும் ஆற்றல்ல மட்டும் போட்டிருப்பாங்க சில பரீட்சைகள்ல. ஆனா இங்க எண்கணிதம் போட்டிருக்காங்க. எண்கணிதம், தர்க்க ரீதியான சிந்திக்கும் ஆற்றல் மற்றும் பொது நுண்ணறிவு. அப்ப இது 3 பேஸ் பண்ணித்தான் உங்களோட யாரும் மியூட் பண்ணாம இருந்தா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி சரி அப்ப எண்கணிதம், இந்த தர்க்க ரீதியான சிந்திக்கும் ஆற்றல் மற்றும் பொது நுண்ணறிவு இது சம்பந்தப்பட்டுதான் உங்களோட இந்த எம்எஸ்ஓ வரும். அதே மாதிரி இந்த வேற வேற உங்களோட உதாரணமா நீங்க இரிகேஷனும் இப்போ ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து சிலர் நீங்க ஜாயின் ஆயிருப்பீங்க. அந்த இரிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த தர்க்க ரீதியான இதான் மெயினா போட்டிருக்காங்க. அவை அப்படி இருந்தா அது தொடர்பானதான் வரும். எண்கணிதம் சார்ந்தது மிக குறைவாக வரும், இல்லாட்டி வராது. ஏன்னா அவங்க கெசட் பண்ணாட்டி அது வராது. சரி, இப்ப நீங்க இந்த பேப்பரை பாத்தீங்கன்னா, நான் போட்டிருக்கிற பேப்பரை பாத்தீங்கன்னா, முதலாவது நீங்க ஒரு பேப்பரை எடுத்தீங்கன்னா குயிக்கா நீங்க கேள்விக்கு போகாம ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கொள்ளுங்க. இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ல கட்டாயம் நல்லா தெளிவா உங்களோட சுட்டனை எழுதி கொள்வீங்க. எழுதிட்டு கீழுக்கு பாத்தீங்கன்னா இந்த சைன் வைக்கிறதுல சூப்பர்வைசர் சைன் சில இடத்த கேட்டிருப்பாங்க, சில இடத்த உங்களோட சைன் கேட்டிருப்பாங்க. அப்ப இங்க இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் நோக்குநரின் முதலக்கம் இருக்கு. சில இடத்த அவங்கட அதாவது எக்ஸாம் எழுதுறாக்கள சைனும் கேட்டிருப்பாங்க. அப்ப அதுல கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இந்த தமிழ்கள் உங்களுக்கு நோக்குனர் அது இது விளங்காட்டி நீங்க அங்க இருக்கிற சூப்பர்வைசரை கூப்பிட்டு என்ன செய்யுங்கன்னா கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா சில ஆக்கள் பிள்ளை விடுறது, அதை சைன் வைக்காம கொடுத்தா சில நேரம் அந்த மேக்சிமம் அந்த பேப்பர் ரிஜெக்ட் ஆகும். ஆகவே இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதுல இருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதணும், என்ன பென்சில் பிரதானமா பென்சில் பாவிக்கல அந்த எக்ஸாமுக்கும் கருப்பு இல்லாட்டி நீல பெண்ணை தான் யூஸ் பண்ணணும். அதே போல மத்த விடயங்களையும் நீங்க சாதாரணமாக வாய்ச்சி கொள்ளுங்க. ஏண்டா சில இன்ஸ்ட்ரக்ஷன்கள் எப்படி எழுதணும்னு போட்டிருப்பாங்க, என்னென்ன எழுதணும்னு போட்டிருப்பாங்க. ஆகவே அந்த அடிப்படையில இதுகளை விளங்கிக் கொள்ளுங்க. சரி, இப்ப நான் போட்ட இந்த பேப்பருக்கு போவோம். நான் போட்ட இந்த பேப்பர் மேக்சிமம் இதுல இருக்கிறதெல்லாம் என்னையா இருக்கும்டா பாஸ் பேப்பர் தான். மேக்சிமம் பாஸ் பேப்பர். ஆனா சிலது மாடல் பேப்பர். ரெண்டையும் கலந்துதான் நாம என்ன மாடல் பேப்பர்கள் அமையும். இந்த கிளாஸ்ல இது முதலாவது கிளாஸ். இப்படி 5 மாடல் பேப்பர் கிளாஸ் நடக்கும். இந்த எம்எஸ்ஓ 5 மாடல் பேப்பரும் அதுக்கு பிறகு அடுத்த கிளாஸ் தேவையின்றி ஸ்டார்ட் பண்ணப்படும். இப்ப ஆரம்பம் உங்களுக்கு 5 மாடல் பேப்பர் நடக்கும். 5 மாடல் பேப்பர்ல இது முதலாவது மாடல் பேப்பர் 2, 3, 4, 5 நடக்கும். இதை விட கொஞ்சம் கடினமாக்கிட்டு போவோம் அடுத்தடுத்த பேப்பர். ஏன்னா இப்ப வரக்கூடிய இந்த ஆப்டிடியூட்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாயிட்டு வருது தானே. அப்போ கொஞ்சம் கடினமாயிட்டு வரத்தால நாம என்ன செய்வோம்டா போக என்ன செய்வோம்டா கடினமாக்கிட்டு போவோம். சரி, யாரும் வாய்ஸ் கிளியர் இல்லாட்டி கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க. போக நாம என்ன செய்வோம்னா கடினமாக்கி கொண்டு போவோம். இப்ப ஒரு பேப்பரை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பேப்பர்ல இப்ப எல்லாரும் இந்த ஐக்யூ என்று வரக்கொள்ள எல்லாரும் இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல மெனக்கிறது தான் கூட. இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட மெனக்கிறது கூட. ஆனா இந்த கணிதம் சம்பந்தப்பட்டது பிரதானமாக 5 கேள்வி தான் வரும் உங்களுக்கு.
அப்ப இந்த பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆஹ் இந்த கேள்வி 16வதுல இருந்து 20வது கேள்வி 5 கேள்வி போட்டிருக்கேன். இது மட்டும்தான் கணிதம் செய்கைகள் சம்பந்தப்பட்ட கேள்வி. மற்றதும் கணிதம் ஆற்றல் தான். ஆனாலும் தர்க்கிக்கும் ஆற்றல், அதாவது தர்க்கிக்கு கணித ரீதியாக எடுக்கிறது. கணிதம் என்பது மிக குறைவாகத்தான் வரும். கணித முறைகளை யூஸ் பண்றது இதுகள் மிக குறைவாக வரும். அதோட இன்னொன்று விளங்கிக் கொள்ளணும், இங்க 50 கேள்வி வரும் என பிரதானமாக ஒரு கேள்விக்கு நாம 1 நிமிஷம், சில கேள்விகள் 1.5 நிமிஷம் வரையும் போகலாம். ஆகவே ஒரு கேள்வியை நீங்க ஒரு பெரிய செய்முறை ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 15 சிலாக்கள் இருக்காங்க 15 நிமிஷம் ஒரு கேள்வியில இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க. அப்படி 15 நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா 1 மார்க்ஸுக்கு நீங்க 2 மார்க்ஸுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா கேள்வியும் விட்டுருவீங்க. ஆக இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்பது இந்த ஐக்யூவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியம். ஆக ஒரு கேள்வி உங்களுக்கு 1 நிமிஷத்தை தாண்டி போகுதுன்னா அங்கால ஒரு இன்னொரு நிமிஷம் இல்லாட்டியா என்ன 30 செகண்ட்ல நீங்க விடையை எடுக்கலாம்னா மட்டும்தான் அந்த கேள்வியை தொடரணும். இல்லாட்டி விட்டு போட்டு அடுத்த கேள்வியை போய்த்திடணும். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் 2 மார்க்ஸ் தான். ஆகவே ஒரு கேள்விக்கு நீங்க 15 நிமிஷத்தை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அடுத்த கேள்விக்கு போக மாட்டீங்க. அதோட இன்னொரு விஷயமும் நீங்க விளங்கிக்கணும், இந்த பேப்பர்ல செட்டப் அவங்க எப்படி செட் பண்ணுவாங்க, பிரதானமாக ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற இந்த கேள்விகள், ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற முதல் 5 கேள்விகளும் பிரதானமாக இந்த தமிழ் ரீதியான வாக்கியங்களை செக் பண்றதாக இருக்கும். இல்லாட்டி இவ்வாறான கேள்விகளாக இருக்கும். இவ்வாறு ஒரு குயிக்கா ஒரு 30 செகண்டுக்குள்ள இல்லாட்டி ஒரு அதோட குறைந்த டைமுக்குள்ள ஒவ்வொரு கேள்வியும் செய்யக்கூடியதாக தான் இருக்கு. ஆகவே இந்த கேள்விகள்லையும் நீங்க என்ன செஞ்சிடப்படாண்டா டைமை விட்டுடக்கூடாது. ஏன் டைமை விட்டுடக்கூடாண்டா, சில கேள்விகள் உதாரணமாக இவ்வாறான கேள்விகள், இவ்வாறு தர்க்கிக்கிற கேள்விகளுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படும். அதுல இந்த பிரதானமாக இந்த கேள்விதான் நான் போட்டத்திலே இதுல டைம் கொஞ்சம் கூட போறேன். ஆனா விளங்கிட்டா ஏசி, ஆனாலும் கொஞ்சம் கூட எடுக்கும். அவ்வாறான கேள்வியாக இருக்கும். இந்த கேள்வியிலையும் நாம கொஞ்சம், அதாவது ஒரு கேள்விக்கு இங்க ஒரு 2 நிமிஷம் செலவிட போறோம்டா நாம மேலுக்கு இருக்கிற கேள்விகள்ல அந்த டைமை கவர் பண்ணியிருக்கணும். இந்த இலகுவான கேள்விகளை முதலாவது செய்யறது நல்லம். 2 மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று, இவ்வாறான வசன கேள்விகளை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு இவ்வாறு இலகுவான கேள்விகள், அதாவது இவ்வாறான சும்மா நார்மலான கேள்விகளை செய்ய சொல்லுவாங்க. ஆனா இந்த சஜஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு நார்மலான கேள்வியை செய்துட்டு உங்களுக்கு டைமை மிச்சப்படுத்திட்டு மற்ற கேள்விகளை போறது நமக்கு கொஞ்சம் என்னையா இருக்கும்டா ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியா இந்த மற்ற கேள்விகளுக்கு எவ்வளவு டைம் போகும். ஆகவே இந்த கேள்விகள்ல ஒரு 15 நிமிஷமோ இல்லாட்டி 20 நிமிஷமோ நீங்க சம்டைம்ஸ் செலவழிச்சிட்டீங்கன்னா இந்த வசனமா இந்த வரக்கூடிய இந்த கேள்விகள்ல நீங்க டைமை கொஞ்சம் கூட செலவழிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா மற்ற கேள்விகள் இலகுவான கேள்விகள் இருக்கும். அந்த இலகுவான கேள்விகளுக்கு டைம் இல்லாம போய்த்திரும். அதேதான் இந்த போன முறை டீச்சிங் சர்வீஸ் எக்ஸாம்லயே அந்த பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு. இந்த வசனம் சம்பந்தப்பட்ட இவ்வாறான கேள்விகளை முன்னுக்கு போட்டுட்டாங்க. அப்ப இவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்து செய்ய போனதால என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டைம் இல்லாம போயிட்டு ஒரு 20வது கேள்வியோட ஸ்டாப் பண்ண வேண்டி பிரதானமாக நிறைய பேருக்கு இந்த 20வது கேள்வியோட என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆகவே அவ்வாறானது இல்லாம உங்களுக்கு எது இலகுவோ அந்த கேள்வியை முதலாவது செய்யுங்க. 50வது கேள்வி வரையும் தொட்டுருங்க. 50வது கேள்வி வரையும் கட்டாயம் தொடுங்க. அதுல எப்படியோ உங்களுக்கு சரி வந்துடும். எந்த கேள்வி விலங்கலையோ அதை விட்டுட்டு போங்க. சரி, அப்ப நாம இந்த பேப்பரை பார்ப்போம். அப்ப இந்த பேப்பரையும் நான் அந்த செட்டப் எப்படி நாம செய்ய போறோமோ அந்த செட்டப்ல நான் இந்த பேப்பரையும் பார்க்க போறேன். ஓர்டரா நான் செய்யல. எது நமக்கு இலகுவாக இருக்கோ இலகுவான கேள்விகளோ அதை முதலாவது செஞ்சுட்டு அடுத்தது என்னத்துக்கு கொஞ்சம் கடினமான கேள்வி போறேன். அதே மாதிரி நான் இன்றைய கிளாஸ்ல நான் கொஞ்சம் போர்ட் யூஸ் பண்ணல. சில கேள்விகளுக்கு போர்ட் யூஸ் பண்ணா நல்ல படும். அந்த கேள்விகளுக்கு நான் இன்றைக்கு பிரதானமா போர்ட் யூஸ் பண்ணாம கொஞ்சம் இதுலயே செய்துட்டு போறேன். தேவைப்பட்டா போர்ட்டை யூஸ் பண்றேன். சரியா? அப்ப நாம இந்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுவும் டவுட்னா கேளுங்க. சரி, அந்த கிளாஸ் இதுல போகல எதுவும் டவுட்னா கேளுங்க, நான் அதை கிளியர் பண்ணி கொண்டு போறேன். சரி, அப்ப நாம இதுல இந்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வினாவின் கீழும் ABCD என பெயரிடப்பட்ட 4 கருத்து ஜோடிகள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் 2 ஜோடிகள் ஒரே மாதிரியான பரஸ்பர தொடர்பை கொண்டுள்ளன. அந்த ஜோடிகளை குறிக்கும் விடையை தெரிவு செய்து அதன் எண்ணை வினாவுக்கு முன்னால் உள்ள புள்ளிக்கோட்டில் எழுதுக. சரி, இதுல 1 அடிபடல, அப்ப இன 1 வரும். சரி, டைப்பிங் மிஸ்டேக். ஓகே, சரி. அப்ப இங்க முதலாவது பார்ப்போம். இதுல சோடிகளை தெரிவு செய்யணும். அப்ப இப்படி சோடிகளை தெரிவு செய்யற இவ்வாறான கேள்வி வரக்குள்ள இங்க எல்லாரும் என்ன செய்யக்கூடாது, இங்க எது மில்லிகிராம் கிராம், அப்ப இதுக்கு பொருத்தமா மைல் கிலோமீட்டர், நாள் வருடம், பில்லியனா இல்ல மைல் கிலோமீட்டருக்கு பொருத்தமான எதுன்னு தேடக்கூடாது. இப்படி தேடினீங்கன்னா நீங்க டைமை என்ன செஞ்சிருவீங்கன்னா வேஸ்ட் ஆக்கிடுவீங்க. விடைக்கு வாங்க, டிரெக்டா விடைக்கு வாங்க. விடையில பாருங்க,
ஏபி. அப்ப ஏபி மில்லிகிராம் கிராம், பி என்பது மைல் கிலோமீட்டர். அப்ப மில்லிகிராம் கிராமுக்கும் மைல் கிலோமீட்டருக்கும் தொடர்பு இருக்காண்டு கேட்டா இல்லைன்னு. ஏன்னா மில்லிகிராம் கிராம் இங்க மீட்டர் கிலோமீட்டர்னா அது என்ன 1000 பேருக்குன்னு தொடர்பு. ஆகவே இதுக்கும் இதுக்கு என்ன மீட்டர் கிலோமீட்டர் வந்தா தொடர்பு இருக்கு. ஆனா இங்க இது தொடர்பு இல்லை. ஆகவே முதலாவது விட வராது. ரெண்டாவது பிசி மைல் கிலோமீட்டர், சி 4 வருடம், அதுக்கும் டிரெக்டா நாம தொடர்பு இல்லைன்னு டிரெக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். சிடி 4 வருடம் மில்லியன் பில்லியன், அதுக்கும் 4 வருடத்துக்கும் மில்லியன் பில்லியனுக்கும் தொடர்பு இல்லை. ஆகவே விட என்ன டிஏ தான். டிஏன்னு சொல்றது என்ன, மில்லிகிராம் கிராம் 1000 பேருக்குன்னா கிராம் வரும். அதே மாதிரி மில்லியன் அங்கால 1000 பேருக்குன்னா அடுத்த பில்லியனுக்கு வரும். என்ன ஆகவே இவ்வாறான ஒரு இலகுவான தொடர்பான கேள்வி. ஆகவே முதலாவதுக்கு விட 4வது. சரி, அடுத்ததை பாருங்க. 2வது கேள்வி. இதுலயும் இந்த தொடர்பு எடுக்கிறதுலயும் நான் சில விடயங்களை நான் நினைவுபடுத்திட்டு போறேன். இந்த தொடர்புகள் சில நேரம் இந்த கேள்விகள் அப்படி இல்லை. ஆனாலும் சில பேப்பர்கள்ல வந்த கேள்விகளை பாத்தீங்கன்னா இந்த தொடர்புகள் எடுக்க போல சிலர் என்ன நாம யோசிக்கிற ஒன்றாக இருக்கும், எக்ஸாமினேஷன் ஒன்றாக இருக்கும். உதாரணமா நான் ஒரு கேள்வி சொல்றேன். ஒரு வித்தியாசமான விடையை கண்டுபிடிங்கன்னு போன பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. அதுல 4 விடை தந்திருந்தாங்க. ஒன்று முக்கோணம், 2வது செவ்வகம், 3வது வட்டம், 4வது என்ன தந்திருந்தாங்கண்டா சதுரம். 4வது சதுரம் தந்திருந்தாங்க. சரி, இப்ப இந்த கேள்விக்கு இவ்வாறாக யோசிக்கிற கேள்விக்கு எல்லாரும் யோசிச்சு பிரதானமாக எல்லாரும் வலிமையா யோசிக்கிற மாதிரி யோசிச்சா நாம வட்டம் விட எடுப்போம். என்னென்றா வித்தியாசமாக இருக்கு, இது நேர்கோடு, இதுவும் நேர்கோடால் அமைஞ்சிருக்கு, இதுவும் நேர்கோடால் அமைஞ்சிருக்கு. ஆகவே வட்டம் தான் விடைந்து வட்டம் வளைகோடு வட்டம் தான் எடுக்கும். சரி, அப்ப இதுக்கு இவ்வாறான ஒரு கேள்வி வந்தா இந்த யோசிக்கிற நாம சிந்திக்கிற மெதட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்ப இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சாக்கள் யாரும் சொல்லலுமா? அதாவது முக்கோணம், செவ்வகம், வட்டம், சதுரம், இதுல வித்தியாசமானது எது என்று கேட்டா இதுக்குரிய விட தெரிஞ்சாக்கள் யாரும் சொல்லுங்க பாப்போம். வட்டம். ஓகே, சரி. அப்ப எல்லாரும் நான் வாரது இந்த வட்டம். அப்ப ஆனா இதுக்கு விடை என்னன்னா சதுரம், முக்கோணம். சரி, ஓகே. ஆனா இதுக்குரிய விட சதுரம். அந்த பாஸ் பேப்பர் அடிப்படையில அதுக்குரிய ஸ்கீம் சதுரம். ஏன் சதுரம்டா அவங்க இங்க பார்த்தது எல்லாம் பேஸ். அதாவது முக்கோணம் சொல்றது ஒரு பேஸ். முக்கோணத்துல வகைகள் வேற வேற இருக்கு. குறுங்கோணம் முக்கோணம், சமபக்க முக்கோணம். அதே மாதிரி வட்டம்டா வட்டம் தான் அங்கே வகைகள்னு சொல்லல. ஆனா வட்டம் என்பது ஒரு அடிப்படை உருவம். அதே மாதிரி செவ்வகம் என்பது அடிப்படை உருவம். இந்த செவ்வகத்தை அடிப்படை உருவமாக அந்த இதுல எடுத்திருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா இது சரிபகம் வந்துட்டு இருக்கணும். ஆனாலும் செவ்வகத்தை அடிப்படை உருவமா எடுத்திருந்தாங்க. இந்த செவ்வகத்தில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் இந்த சதுரம். ஆகவே இந்த சதுரம் என்பதுதான் இதுக்கு விட. அதாவது இது ஸ்பெஷல், ஒன்றிலிருந்து ஸ்பெஷலா வர்றது. இப்ப முக்கோணம் சமபக்க முக்கோணம் வந்திருந்தா, அதாவது 4வது விட சமபக்க முக்கோணம் வந்திருந்தா அந்த முக்கோணத்திலிருந்து அடுத்த கேட்டகரி, அதாவது ஒன்றுக்கு அடுத்தது, ஒன்றில இருந்து வந்தது. அந்த அடிப்படையில தான் இதுக்குரிய விடை எடுத்திருந்தாங்க. ஆகவே இந்த விடைகள் எப்படி யோசிக்கணும்ன்றதுக்கான ஒரு கேட்டகரியும் இருக்கு. அதாவது நாம இந்த ஒன்றை யூஸ் பண்ணி யோசிக்காம உதாரணமா வளமையா யோசிச்சா நாம உண்மையா சொல்ல போனா நான் கூட வட்டத்தை தான் என்ன செய்வேன், விடையை எடுப்பேன். ஆனாலும் அந்த யோசிக்கிற மெதட் இப்படித்தான் யோசிக்கணும்னு அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 வகைகள் இருக்கு. நான் அதை போக நான் என்னென்னு சொல்லுவேன். அப்ப அந்த வகைகள்ல எப்படி எப்படி சிந்திக்கணும், அதாவது இப்படியான கேள்விகள் வந்தா எப்படி எப்படி சிந்திக்கணும்னு அதுகளை நாம கொஞ்சம் அதுல கவனமா இருக்கணும். சரி பாப்போம். சரி, அப்ப நம்ம 2வது கேள்விக்கு போவோம். 2வது கேள்வி என்னன்னா இதுவும் இலகுவான கேள்வி. 2வது கேள்வியில அதே மாதிரி ஏபியை பாத்தீங்கன்னா பௌதிகவியல் ரசாயனவியல், பி கணக்கியல் பொருளியல். அது வராது. ஏன் வராதுன்றா சரி பாப்போம், விடையை பார்த்துட்டு சொல்றேன். பிசியை பாத்தீங்கன்னா கணக்கியல் பொருளியல், சி உயிரியல் தாவரவியல், சிடியை பாத்தீங்கன்னா உயிரியல் தாவரவியல் இணைந்த கணிதம் தூய கணிதம். அப்ப இதுக்குரிய விட சிடி. ஏன் உயிரியல்ல ஒரு பாடப்பரப்பு தான் என்ன தாவரவியல். அதே மாதிரி இணைந்த கணிதத்துல ஒரு பாடப்பரப்பு தான் பியூர் மேத்தமெட்டிக்ஸ். என்ன பியூர்னு சொல்றது, மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற பாடப்பரப்புகள். பௌதிகவியல் ரசாயனவியல்ன்றது வேற பாடப்பரப்பு. அதே மாதிரி கணக்கியல் பொருளியல் என்பது வேற வேற பாடப்பரப்புகள். ஆகவே இதுல உபபிரிவுகள் தான் இங்க தந்திருக்காங்க. ஆகவே இதுல உபபிரிவு இது, இதுல உபபிரிவு இது. ஆகவே இதுக்குரிய விட சிடியாக இருக்கும். அடுத்தது 3வது பாருங்க. 3வது பெட்ரோல் எரிபொருள். ஆகவே இதுல முதலாவது விடையை பாத்தீங்கன்னா
ஏபி. ஏபின்னு சொல்றது பெட்ரோல், எரிபொருள், செங்கல், சுவர். அதுக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி விளங்கல. அடுத்தது பிசிய பாத்தீங்கன்னா செங்கல், சுவர். ஓகே, சுவர் செங்கலால் அமைந்திருக்கும். சி சீமெண்ட், காங்கிரீட். இதுக்கு ரெண்டுக்கும், சீமெண்ட் காங்கிரீட்டுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி விளங்குது. ஆகவே இது இருக்கட்டும், மத்ததை பார்த்துட்டு மத்ததுக்கு தொடர்பு சரியா படாட்டித்தான் நாம இதுக்கு வருவோம். அதாவது இந்த கேள்விகள்லயும் சில நேரம் எப்படி வரும்னா அந்த தொடர்புகள், ரெண்டு தொடர்புகள் சரியாக வர மாதிரி இருக்கும். அதுலயும் நல்லா சரியா வரதான் நாம தெரிவு செய்யணும். சரி, அப்ப இதுல சிடிய பார்ப்போம். சீமெண்ட், காங்கிரீட், நெல், அரிசி தொடர்பு இல்ல. டிஏ பார்ப்போம். பெட்ரோல், எரிபொருள், நெல், அரிசி, அதுக்கும் தொடர்பு இல்லை. ஆக இதுக்குரிய விட என்ன அறிகின்ற பிசியாக இருக்கும். சரி, அடுத்தது 4வது. அப்ப நான் இனி கொஞ்சம் குயிக்கா செஞ்சுட்டு போறேன். 4வது பாருங்க, தொடர்பாளர் தொலைபேசி, கல்வி புத்தகங்கள், சுகாதார நோயாளிகள், பல்கலைக்கழக மாணவர்கள். இப்ப ஏபிய பாத்தீங்கன்னா தொடர்பாடல் தொலைபேசி, பி என்ன கல்வி புத்தகங்கள். சரி, இதை வைப்போம். அடுத்தது பிசிய பாருங்க, கல்வி புத்தகங்கள், அதாவது கல்விக்கு புத்தகங்கள், ஒரு என்ன கல்விக்கு புத்தகங்கள் தேவை, அதாவது கல்வியில புத்தகங்கள் கல்வியில ஒரு பாகம் என்ன. அதே மாதிரி சி சுகாதாரம் நோயாளி, அதுக்கு மீதுக்கும் தொடர்பு இல்லை. சிடி சுகாதாரம் நோயாளிகள், பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் இருப்பாங்க. ஆகவே சுகாதாரத்துல நோயாளிகள் இருப்பாங்கன்னு எடுக்கலாம். ஆனா இன்னும் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா, அதாவது வைத்தியசாலை வந்திருந்தா சிடி சரியாக வந்திருக்கு. சரி, டிஏ தொடர்பாளர் தொலைபேசி, பல்கலைக்கழக மாணவர்கள், அதுக்கும் சரியான தொடர்பு இல்லை. பல்கலைக்கழகத்துல உபபிரிவாக மாணவர்கள் இருப்பாங்க. தொடர்பாடல்ல ஒரு உபபிரிவு தொலைபேசின்னு யோசிச்சா அது சரியா வராதுன்னு. யாருக்கும் என்னை கேள்விகள் இருந்தா கேளுங்க. சரி, ஓகே. ஆகவே இதுக்குரிய விட 4வதுக்குரிய விட 1வது விடையா வருமா? சரி, அடுத்தது 5வது விட. 5வது இலகுவானது. சொத்துக்கள், பொறுப்புகள், வருமானம், செலவு. ஆகவே ஏபி சொத்து, பொறுப்புகள், வருமானம், செலவு. ஆகவே இதுக்குரியது ஏபி, மற்றதெல்லாம் பிள்ளையாக வரும். யாருமே இதுல டவுட் இருந்தா கேளுங்க, நான் இதுக்கு விடையை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். இப்ப அடுத்தது 6 தொடக்கம் 10 வரையுள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் வாக்கியங்கள் பொருளின் அடிப்படையில் அல்லாது ஒரு குறியீடு முறை அடிப்படையில் ஆங்கில சொற்கள் எழுதப்பட்டுள்ளன. நான் குரூப்ல சொன்னேன், இந்த எத்தனை மணிக்குன்னு சொல்றது ஒரு வேர்டு, அதாவது இன்னொரு டேஸ் அடிப்படை மூட்டு இருக்கு. எத்தனை மணிக்குன்னு சொல்றது ஒரு வேர்டு, இல்லாட்டி இங்க 4 தானே இருக்கு. இங்க நீங்கள் இன்று எத்தனை மணிக்கு எழுந்தீர்கள்ன்றது பிஇடி எட் நாட் செட் வருகிறது. நான் இந்த கிளாஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஏன் ஃபாஸ்டா போறேன்னா, நான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, கொஞ்சம் லிமிட்டடுக்காண்டி கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். இன்றைக்கு இன்றைய நோக்கம் உங்களுக்கு இந்த வசன கேள்விகள்ல கொஞ்சம் ஆறுதலா செய்யணும்ன்றதுதான் இன்றைய கிளாஸ்ல நோக்கம். மேஜல போனா அந்த ஃபர்ஸ்ட் கிடைக்கிற 10 கேள்வி எல்லாரும் கொஞ்சம் இலகுவாக விட எடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த கேள்விகள்ல பெருசா ஒரு இதொண்டு இல்லையே. அப்ப அதுக்காண்டி தான் நான் இந்த கேள்விகள்ல விடையை மட்டும் சொல்லிட்டு போறேன். இதுல என்னையும் உங்களுக்கு சில நேரம் இது வரலாமே, இது ஏன் வரலன்னு எதுவும் கொஞ்சம் இதுகள் இருந்தா கொஞ்சம் கேளுங்க, சரியா? சரி, ஓகே. அப்ப நாம 6 தொடக்கம் 10 வரையான வினாக்களை பார்ப்போம். சரி, அப்ப இந்த கேள்வியை பாருங்க. இவ்வாறான கேள்விகள் வரக்குள்ள என்னண்டா, இங்க பாத்தீங்கன்னா நீங்கள் இன்று எத்தனை மணிக்கு எழுந்தீர்கள். எத்தனை மணிக்கு செல்றது ஒரு வேர்டு. அப்போ ஒரு வேர்டுண்டா இங்க இது ஓர்டரா இல்லை. ஓர்டரா இருந்தா மேஜில போனா இந்த கேள்வி தேவையில்லை தானே. ஓர்டருக்கு இந்த கேள்வி தேவையில்லை. இது என்னன்னா இங்க குழந்தை இருக்கு. இதை கண்டுபிடிக்கிற, உதாரணமா நீங்களே கண்டுபிடிக்கிறண்டா என்ன செய்யணும், அல்லது இன்ற கண்டுபிடிக்கிறண்டா என்ன செய்யணும். கிட்டத்தட்ட எப்படியான கேள்விகள்ன்றது நீங்க இந்த ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் சமன் 5. எக்ஸ்ஐ இஸ்மா, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2ண்டா நாங்க இது ரெண்டையும் கூட்டுனா நாம என்ன செய்யலாம், 2x சமன் 7. ஆகவே எக்ஸ கண்டுபிடிக்கலாம். சாதாரணமா ஒரு வளமையாக நாம ஓஎல் இல்லாட்டி 10ஆம் ஆண்டுல செய்யக்கூடியது. இந்த அடிப்படையான கேள்விகள் தான் இது. ஆனா இது கொஞ்சம் என்ன ஐக்கியூ அடிப்படையான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு ஒப்பிட்டுத்தான் நாம என்ன செய்வோம்னா விடைய எடுப்போம். உதாரணமா நீங்க இந்த 1யும் 3யும் வைப்போம். 1யும் 3யும் இல்லாட்டி 1யும் 2யும் வைப்போம். 1யும் 2யும் வச்சீங்கன்னா 1க்கு நீங்கள் இன்று எத்தனை மணிக்கு எழுந்தீர்கள். 2வது இன்று அவர் எத்தனை மணிக்கு செல்கிறார். அப்ப இது 2க்கும் என்ன பொதுவா இருக்கு, என்ன பொதுவா இருக்கு? நீங்கள் இருக்கா, இல்ல. இன்று இருக்கா, இன்று இருக்கு. அடுத்தது எத்தனை, எதுவும் டவுட் இருக்கா?
ஓகே, சரி. எத்தனை மணிக்கு பொதுவா இருக்கு, எழுந்தீர்கள் இங்கால ஒன்றும் பொதுவா இல்லை. ஆகவே இந்த முதலாவதுக்கும் இரண்டாவதற்கும் பொதுவாக இருக்கிறது என்னண்டா எத்தனை மணிக்கு, அதே மாதிரி இன்று. அப்ப அதே இது நாம இங்க வருவோம். இங்க வந்தீங்கன்னா விஇடி எட் நோட் செட், இங்க நோ விஇடி கெட் நோட். அப்ப இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது என்னென்ன? இது ரெண்டுக்கும் சரி, ஓகே. இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது என்னென்னண்டா பிஇடி ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. அதே மாதிரி நொட் என்பது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. ஆகவே நாம இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த இன்றுக்கு பிஇடி வரணும் அல்லது என்ஓடி வரணும். எத்தனை மணிக்கு பிஇடி வரணும் இல்லாட்டி நோட் வரணும். அதாவது பிஇடி நோட் என்பது ஒன்று இன்றுக்கு வரணும் இல்லாட்டி எத்தனை மணிக்கு வரணும். இதானே நம்மளோட முடிவாக இருக்கும். ஆகவே ஆனா இந்த இரண்டையும் வச்சு நாம இந்த இன்றுக்கோ எத்தனை மணிக்கோ இந்த வேர்டை நாம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஆகவே அதுக்கு நாம என்ன செய்யணும்னா இன்னொரு என்ன தரவுக்கு போகணும். சரி, அப்ப பாருங்க, நாம டிரெக்டா கேள்விக்கு போகும். நீங்கள் என்பதற்கு குறியீட்டை கண்டறிய பயன்படுத்த வேண்டிய குறைந்தபட்ச எடுத்துக்காட்டுகள் எவை? அப்ப நீங்கள் என்ற வேர்டு. சரி, இங்கேயும் கவனம். இந்த கேள்விகள் செய்யக்கொள்ள இப்ப நீங்க இந்த கேள்வியை வாய்க்கு போட்டு திருப்பி இந்த கூற்றுக்கள்ல தேடினீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஏண்டா எந்தெந்தன்னு தெரியாது, எதை ஜாயின் பண்றேன்னு தெரியா. இப்ப நீங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றையும் ரெண்டையுமா, ஒன்றையும் மூணையுமா, ரெண்டையும் மூணையுமா, மூணையும் நாளையுமா, எதை ஜாயின் பண்றேன்னு நமக்கு தெரியாதானே. அவ எதை ஜாயின் பண்றேன்னு தெரியறதுக்கு நாம எங்க வரணும்டா நம்மட விடைக்கு வரணும். விடைக்குல இருந்துதான் நாம் என்ன செய்யணும், இந்த கேள்விக்கு போகக்கூடியதா இருக்கணும். விடையில இருந்து போகாம விட்டோம்டா, இந்த விடையில இருந்து நாம இதுக்கு போகாம விட்டோம்னா நாம டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா மெயின் டைம். உங்களோட ஃபாஸ்ட்டை எவ்வளவுக்கு கூட்டுறீங்களோ அவ்வளவுக்கு கேள்வி செய்யுங்க. ஃபாஸ்ட்டை நீங்க குறைச்சினீங்கன்னா ஏன்னா ஒரு கேள்விக்கு எல்லாரும் விட எடுக்கலாம். விட எடுக்கிறது என்பது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இந்த கேள்விகள் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சா விட எடுக்கலாம். விட எடுக்கிறத விட நம்ம அந்த டைமை கவர் பண்றது, நம்ம அந்த டைமுக்குள்ள விட எடுக்கிறதா நீங்க முக்கியம். ஆக அந்த ஃபாஸ்ட்டுக்காண்டி தான் நானும் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் செய்வேன் கேள்விகள். ஆனா தேவையான கேள்விகளை கொஞ்சம் நின்று செய்வேன். இதுல இன்றைக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்றதுக்காண்டி எல்லாத்துக்கும் கொஞ்சம் விட செல்லலாம் என்று பார்க்கேன். ஆனா டைம் இடம் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் விட சொல்லிட்டு போறது. ஆனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த இதுல நம்ம இந்த பேப்பரை தொடர்ச்சியாக செய்வோம். மேக்சிமம் ஒரு பேப்பர், ஒரு மாடல் பேப்பர் 50 கேள்வி 2 கிளாஸுக்கு கூடாது. சரியா, 2 கிளாஸோட நான் மேக்சிமம் முடிச்சிருவேன். ஏன்டா 2 கிளாஸோட கூட ஒரு கேள்வி, அதாவது 50 கேள்வியை வச்சுட்டு இருக்கிறது ஒரு நல்லம் இல்லை. அதே போல நம்ம ஸ்பீட்டையும் கூட்டணும். நம்ம மேக்சிமம் உதாரணமா 5 மாடல் பேப்பர் செய்யறோம்டா கிட்டத்தட்ட 50 கேள்வி ஒவ்வொன்றுலையும் 250 கேள்வி. என்ன அதே மாதிரி தியரிகள் வரும், இதுகள் வரக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 300-400 கேள்வி கிட்ட நாம என்ன செஞ்சிடும், இந்த 5 மாடல் பேப்பர்லயும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அவ டிஸ்கஸ் பண்றது நமக்கு எவ்வளவு கேள்வி செய்யறோமோ அவ்வளவுக்கு தான் ஐக்யூ என்ன செய்யும்னா தலைக்குள்ள வரும். வெறுமனே தியரி இல்லாட்டி நம்ம ஒரு மெட்ஸ் கேள்வி எடுத்துட்டு எக்ஸ்வைசெட் போட்டுட்டு அவ்வாறான கேள்விகளை நாம டைமை வேஸ்ட் பண்ணினோம்டா இவ்வாறான கேள்விகளுக்கு என்ன செய்ய மாட்டோம்னா இது செய்ய மாட்டோம். மேக்சிமம் உங்களோட அந்த ஐக்யூ பேப்பர்ல இந்த தர்க்க ரீதியான பேப்பர்கள், இந்த தர்க்க ரீதியாக வரக்கூடியதுதான். தர்க்க ரீதியாக வரக்கூடியது மினிமம் 30 வினாக்கள். சரி, மினிமம் ஒரு 30 வினாக்கள் உங்களுக்கு இந்த தர்க்க ரீதியான வினாக்கள் தான் வரும். தர்க்க ரீதியானண்டா எல்லாம் வரும். அதாவது அந்த அட்டவணை போட்டு அட்டவணை முறையில் எடுக்கிறது, அதே மாதிரி என்ன தர்க்கிச்சு விட எடுக்கிறது, 1-2 கூட்டு தருவாங்க, அந்த கூற்றுக்கள்ல என்ன தர்க்கிச்சு விட எடுக்கிறது. அதே மாதிரி படம் சார்ந்த வினாக்கள், இந்த படம் சார்ந்த வினாக்களும் சில நேரம் இந்த தர்க்க ரீதியாக வரும். சில படங்களை தந்து இந்த தர்க்க ரீதியாக இப்ப வர பிரதானமானது இந்த படங்களை தந்து போட்டு அதுலயும் தர்க்க ரீதியாக எடுக்கிறது தான் வருது. ஆகவே மேக்சிமம் இந்த தர்க்க ரீதியான கேள்விகளை தான் என்ன செய்யறாங்கன்னா கொண்டாந்து பூரணமாக ஐக்கியூக்கு போத்துறாங்க. அதே மாதிரி மெட்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள்லையும் தர்க்கிக்கு விட எடுக்கிற மாதிரி தான் செய்யறாங்க. ஆகவே இந்த தர்க்கம் என்பது, இந்த தர்க்கிக்கு விட எடுக்கிறது என்பது, இந்த தர்க்கிக்கு மாற்றல் என்பதை தான் மேக்சிமம் இந்த ஐக்கியூல செக் பண்றாங்க. அவை அந்த ரீதியான நாலேஜை நான் வளர்க்கறது தான் நமக்கு இங்க முக்கியமாக இருக்கு. சரி, அதோட இன்னொன்று என்னன்னா, எனக்கு இந்த பிரீமியம் ஆக்டிவ் ஆகல. ஆகவே இந்த மீட்டிங் 40 மினிட்ஸோட முடியும். முடிஞ்சா குயிக் என்ன செஞ்சீங்கன்னா அதே லிங்க் கூட என்ன செய்யுங்கன்னா ஜாயின் ஆகி கொள்ளுங்க. சரி,
அப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். நீங்கள் என்பதற்கான குறியீட்டை கண்டறிய பயன்படுத்த வேண்டிய குறைந்தபட்ச எடுத்துக்காட்டுகள் எவை? அப்ப நீங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்னண்டா முதலாவது விட தந்திருக்காங்க 1 மற்றும் 2. அப்ப 1ஐயும் 2ஐயும் வச்சு நீங்கள் என்பதை எடுக்கலாமான்னு பார்த்தா முதலாவது 1க்குள்ளேயும் 2க்குள்ளேயும் நீங்கள் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப 1க்குள்ளேயும் 2க்குள்ளேயும் நீங்கள் இருக்கான்னு பார்த்தா 1க்குள்ள இருக்கு ஓம், ஆனா 2க்குள்ள இல்ல. அவ இல்லாத ஒன்றை வச்சுட்டு நாம என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஆக இந்த 2 வார விடையெல்லாம் புல, இந்த 2 வார விடையெல்லாம் புல. ஆகவே விடயத்தினாவது 3வது நாம டிரெக்டாவே போய்த்திடலாம். என்ன அவை முதலாவது இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும். ஆக இவ்வாறான ஒரு மெதட்டும் இருக்கு. தேவையில்லாத கேன்சல் பண்ணி போட்டு என்ன செய்வோம், இதுக்கு அடிச்சிட்டீங்கன்னா மறுவா திருப்பி பார்த்துட்டு இருக்கிறதுல 1 3 சரியா வரமாட்டோம். ஓகே, சரியா வரும் தான் அடுத்ததுக்கு போயிட்டீங்கன்னா சரி. ஏன்னா டைம் என்பது முக்கியம். ஆனா நாம இந்த கேள்வியில பார்ப்போம். இப்போ 1 3, இப்போ 1ஐயும் 3ஐயும் பாத்தீங்கன்னா 1க்கும் 3க்கும் நீங்கள் இருக்கு. இப்ப நீங்கள் மட்டும் இருக்கு, வேற என்னையும் பொதுவா இருக்கான்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் பொதுவா இல்லை. ஆகவே இந்த முதலாவதுலையும் 3வதுலையும் நமக்கு பொதுவா இருக்கிறது என்ன எழுத்து, SIT, அதாவது சிட் என்பது பொதுவா இருக்காண்டா இல்ல, சி என்பது பொதுவா இருக்காண்டா இல்ல, AT என்பது பொதுவா இருக்கு. அவை நீங்களுக்குரிய வாக்கியம் என்ன, AT. அவை AT இங்க யூஸ் பண்ணாங்க. சில நேரம் இந்த இதுக்குரிய வாக்கியம் என்ன, என்ன எழுத்து, ஆங்கில எழுத்து பயன்படுத்திருக்காங்கன்னு கேள்வி வந்தா அது என்னன்னு வரும், AT வரும். ஆனா இங்க அதை கேட்கல, இங்க கேட்காங்க எது 2ஐயும் கொண்டு நீங்கள கண்டுபிடிப்பீங்க. அவை இதுக்குரிய முறை என்ன, 2 ஒவ்வொன்று தரப்பட்ட விடைகளை ஆராய்றது, தரப்பட்ட விடைகள்ல எது பொருந்தும், அதாவது எது 2க்கும் பொதுவாக இருக்குன்னு பாக்குறது. பொதுவாக இருக்கிறதுலையும் சில நேரம் 2 இருந்துடும். என்ன உதாரணமா நீங்கள் இங்க இன்று இன்னொன்று இருந்தா இங்கேயும் இன்று இருக்கு. ஆகவே 2 வச்சுட்டு நாம என்ன செய்யலாம்னா பாக்கலாம். நேரத்துல நான் சொன்ன இந்த 1ஐயும் 2ஐயும் வச்சுட்டு என்ன செய்ய இயலாது, இந்த இன்றுக்குரிய விடையை எடுக்க இயலாது. அதே மாதிரி நாம இந்த நீங்களுக்குரிய விடையை என்ன செய்ய இயலாது, இதை வச்சுட்டு எடுக்க இயலாது. ஆகவே இந்த 1 3 சரியானது. ஆகவே விடை எத்தனாவதா இருக்கும் தான், 3வதா இருக்கும். சரி, அடுத்ததை பாருங்க. வேண்டாம் என்பதற்குரிய குறியீட்டை கண்டறிய. இப்ப வேண்டாம் என்பதற்குரிய குறியீட்டை கண்டறிய என்னென்னத்தை யூஸ் பண்ணுவோம். இப்ப வேண்டாம் என்பதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவது தந்திருக்காங்க 2 3. அப்ப 2ஐயும் 3ஐயும் பார்ப்போம். இப்ப 2ஐயும் 3ஐயும் பாத்தீங்கன்னா சரி ஓகே. இப்ப இதுக்குரிய விட 3வது விடையை மட்டும் மார்க் பண்ணிக்கொள்றேன். சாரி பிள்ளைகள், கொஞ்சம் இருங்க. சரி ஓகே. இந்த மீட்டிங் 2 நிமிஷத்துல முடியும். முடிஞ்ச உடனே குயிக்கா அதே லிங்குக்குள்ளால ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். சரி ஓகே. அப்ப இங்க பாருங்க, வேண்டாம் என்பதற்குரிய குறியீட்டை கண்டறிய பயன்படுத்த வேண்டிய எடுத்துக்காட்டுகள் எவை. இப்ப வேண்டாம் என்று சொல்லக்குள்ள இப்ப இதுக்குள்ள பாருங்க, முதலாவது விட 2 3. இப்ப 2ல வேண்டாம் இருக்காண்டா இல்ல, 2ல வேண்டாம் இல்ல. அவை 2 வருமானு கேட்டா இல்ல. அப்ப 2 வார விட கட்டாயம் வராது. என்ன 2 வாரது கட்டாயம் வராது. ஏண்டா அது அந்த தொடர்பே இல்லை, வேண்டாம் என்பதற்குரிய தொடர்பே இல்லை. அடுத்தது பாருங்க, 1 4. 1ஐயும் 4ஐயும் வச்சு இந்த வேண்டாம் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா முதலாவதுக்குள்ள பாத்தீங்கன்னா வேண்டாம் என்பது இல்லைன்னு, முதலாவதுக்குள்ள வேண்டாம் இல்லை. ஆகவே அதை வச்சு எடுக்கலாமான்னு கேட்டா இல்லை. அவை அதை வச்சும் எடுக்கல. ஆகவே இங்க கொடுக்கப்பட்ட தகவல் போதாது, அவ்வளவுதான். ஏண்டா வேண்டாம் என்று வாரது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வேற ஒன்றுக்குள்ளேயும் இந்த வேண்டாம் வரல. அவை பொதுவாக இந்த வேண்டாம வச்சு என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஆனாலும் 4 3 கூட்டுகளை வச்சும் சில நேரம் எடுக்கக்கூடியதாக வரும். ஆனா இங்கே அவ்வாறு தரல, நம்ம தரப்பட்ட விடையை அடிப்படையாக கொண்டுதான் செய்வோம். ஆகவே இதுக்கு இந்த 3ஐயும் வச்சு எடுக்கல. ஆகவே விட கொடுக்கப்பட்ட தகவல் போதாது. சரி, அடுத்தது 8வது கேள்வியை பாருங்க. எழுந்தீர்கள். இப்ப எழுந்தீர்கள் என்று சொல்றது உங்களுக்கு எழுந்தீர் சொல்லுங்க. இந்த 1 4ஐயும் வச்சு அப்ப இங்கேயும் இன்று இன்று இருக்கு அப்படி எடுக்கலாதா? வேண்டாமையா? சரி, 1 4ஐயும் வச்சு நீங்க இன்றும் 1லிருந்து 4ஐயும் வச்சு இன்றும் எடுப்பீங்க. ஆனா இங்க கேள்வி வேண்டாமே. இப்ப இன்றும், இப்ப 1க்கு 4க்கும் பொதுவா இருக்கிறது இன்றும், சரிதானே?
அப்போ 1க்கு 4க்கும் பொதுவா இருக்கிற எழுத்து என்ன? நொட். அப்போ நொட் என்பது இன்றும் தான். ஆனா கேள்வி வேண்டாம், நீங்க வேண்டாம் எடுக்கணும். வேண்டாம்னு சொல்றது அப்ப இங்க 2யும் 1யும் 4யும் வச்சு இன்றுமை வெட்டி விட்டுறலாம். ஆனா மிச்சப்பட்ட இப்ப வேண்டாம்னு சொல்றது இந்த மட்டும் செல்ல வேண்டாம். அவை மத்த 3ம் மட்டுமாக இருக்கலாம், செல்லையா இருக்கலாம், வேண்டாமா இருக்கலாம். அவை எதுண்டு நமக்கு செல்ல இயலாது இல்லைங்கடா. ஓகே ஓகே சார். சரியானே. அப்ப நமக்கு கேள்வி ஏதோ வேண்டாம் தான் கேள்வி என்ற அடிப்படையில நமக்கு சரி ஓகே. அப்ப 7வதுக்கு 4வது. அடுத்தது பாருங்க, எழுந்தீர்கள். யாரும் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணியிருந்தா கொஞ்சம். சரி ஓகே. இப்ப எழுந்தீர்கள். இப்ப எழுந்தீர்களை பாத்தீங்கன்னா ஓகே, இப்ப நீங்க எழுந்தீர்கள் என்று சொல்றது இப்ப எது எதுக்குள்ள எழுந்தீர்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதலாவதுக்குள்ள இருக்குன்னு. முதலாவது எழுந்தீர்கள் இருக்கு. வேலை எதுக்குள்ளேயும் எழுந்தீர்கள் இருக்காண்டா ஓகே, ஒன்றுக்குள்ளேயும் இல்லை. ஆனா நம்ம இந்த விடையில பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்ட தகவல் போதாதுன்னு இங்க வந்திருக்கு. ஏன்னா இங்க அதை வச்சு கண்டுட்டோம். ஆனா இங்க அப்படி தரல. இங்க 1 2 3 4 5 அந்த 5ஐயும் பாவிக்கும் சில நேரம் எடுக்கலாமா என்று வருது. அவை நாம இங்க கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அப்ப இங்க பாருங்க, முதலாவது விட 1 2 3. இப்போ 1ஐயும் 2ஐயும் மற்றும் 3 1 2 3 யூஸ் பண்ணி எடுக்கலாமான்னு பாத்தீங்கன்னா இந்த 1ஐயும் 2ஐயும் யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? நீங்கள் இன்று எத்தனை மணிக்கு, இந்த எத்தனை மணிக்குன்றது ஒரு வேர்டா திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா சில நேரம் இதை 2 வேர்டு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் என்ன செய்யாதுன்னா விட வராது. செல்கிறார், சாரி, நீங்கள் இன்று எத்தனை மணிக்கு எழுந்தீர்கள், இது இன்று அவர் எத்தனை மணிக்கு செல்கிறார். அப்ப இது 2லும் இருந்து நாம என்னத்தை கண்டுபிடிக்கலாம்னா இன்று என்பதும் எத்தனை மணிக்கு என்பதும் பொதுவா இருக்கு. அவை இது 2க்கும் பொதுவா இருக்கிறது இன்று எத்தனை மணிக்கு. ஆக இங்க பாத்தீங்கன்னா 2க்கும் பொதுவா இருக்கிறது என்ன? பிஇடி, அதே மாதிரி NOT. இது 2 தான் பொதுவா இருக்கு. ஆகவே இது 2ஐயும் நாம வெட்டி விட்டுறலாம். அடுத்தது 3வது, நீங்கள் எங்கு சென்றீர்கள். நீங்கள் எங்கு சென்றீர்கள் என்றா நீங்கள் எங்கு சென்றீர்களையும் முதலாவதையும் வச்சு 2க்கும் பொதுவா இருக்கிறது. கொஞ்சம் கவனமா பாத்துங்க. இதுல இந்த கேள்வி முக்கியம். ஏன்னா முதலாவது 2வது கேள்வியும் நீங்க கொஞ்சம் குயிக்கா என்ன செஞ்சிருவீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த 3வது கேள்வி இதான் கொஞ்சம் முக்கியமான கேள்வி. 3வது சொல்றது 8வது கேள்வி. ஆகவே இந்த முதலாவதையும் 2வதையும் வச்சு இந்த இன்றையும் எத்தனை மணிக்கையும் வெட்டி விட்டுறலாம். அடுத்தது முதலாவதையும் 3வதையும் வச்சு என்னத்தை கண்டுபிடிக்கலாம்டா முதலாவதுக்கும் இருக்கும், முதலாவதுக்கும் 3வதுக்கும் பொதுவா இருக்கிறது நீங்கள் பொதுவா இருக்கு. சரியா? அப்ப நீங்கள் பொதுவா இருக்கு. அடுத்தது வேற ஒன்றும் பொதுவா இல்லை. அவை இதுல இருந்து 1ஐயும் 3லையும் இருந்து நீங்களுக்குரிய எழுத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்களுக்குரிய எழுத்து என்னண்டா 1க்கும் 3க்கும் பொதுவா இருக்கிறது இந்த 8 சொல்றது என்ன? இந்த 8 சொல்றதுதான் 1க்கும் 3க்கும் பொதுவா இருக்கிறது. அது 1க்கும் 3க்கும் பொதுவா இருக்கிறது 8. அவை 8ஐயும் என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சு வெட்டுப்பற்றலாம். ஆகவே நாம இதுல இருந்து மிச்சப்பட்டது என்ன? அப்ப நீங்களும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே மிச்சப்பட்டது எழுந்தீர்கள். எழுந்தீர்களுக்குரியது SET. இந்த 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் யூஸ் பண்ணி நாம என்ன செய்யலாம்? இந்த எழுந்தீர்களை கண்டுபிடிக்கலாம். ஆகவே முதலாவது விட மத்தத்தை செக் பண்ண தேவையில்லை. இப்படி கொஞ்சம் இந்த இதுலயும் சில நேரம் அந்த நம்மளோட தர்க்கத்தை யூஸ் பண்ண வேண்டி வரும். தர்க்கத்தை யூஸ் பண்ணலாம். இவ்வாறு வரக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸா எடுக்கக்கூடிய கேள்விகள், அதாவது 4-5 விடைகளை ஒப்பிட்டு விட எடுக்கிறது பிரதானமாக 1-2க்குள்ள விட வந்துடும். பிரதானமா எல்லாத்துக்கும் இல்லை. ஏண்டா அவங்க அந்த டைமையும் இதுல மேனேஜ் பண்ணிருப்பாங்க. அதுக்காண்டி இந்த விடைகளை நான் ஃபர்ஸ்டுக்கே விட எடுக்கிற மாதிரி சில நேரம் எடுத்துருவாங்க. சரியா? அதுலயும் கொஞ்சம் விடைகள் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்து அந்த 1 இல்லாட்டி 2 அப்படியான விடைகள் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அது சுவர் இல்லை. ஆனா இவ்வாறு விட எடுக்கிறது. அப்ப நான் இதை திருப்பி இன்னொரு தரம் சொல்றேன். சரியா? நான் இதை திருப்பி இன்னொரு தரம் சொல்றேன். விளங்காதாக்கள் திருப்பி கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க.
இப்ப இந்த கேள்விக்கு இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இந்த 3வது கேள்வி எழுந்தீர்கள் என்பதை எடுக்கணும். நான் இப்ப எழுந்தீர்கள் என்பதை எடுக்கணும் என்றா நமக்கு முதலாவது விடையா தந்திருக்கிறது 1 2 3. நீங்க இந்த விடையை செக் பண்ணாம இந்த கேள்வியை இப்ப எழுந்தீர்களை எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சீங்கன்னா கடைசி வரையும் எடுக்கலாம். ஏன் எடுக்கலாம்டா நாம எந்த விடையை ஒப்புடுறன்னு நமக்கு தெரியா, டைமை நல்லா வேஸ்ட் பண்ணிக்கும். இவ்வாறான கேள்விக்கு முதலாவது விட முக்கியம். விடையில இருந்துதான் நாம் என்ன செய்வோம்னா கேள்வியை செக் பண்ணுவோம். இப்ப விடைய பார்ப்போம். நமக்கு எழுந்தீர்கள் 1 2 3. ஆக முதலாவது 1 2 3 இது 3ஐயும் செக் பண்ணுவோம். நமக்கு எடுக்கலாமா என்ன, இந்த எழுந்தீர்களுக்குரியத்தை தனியே பிரிச்சு எடுக்கலாமா அல்லது எழுந்தீர்களுக்குரிய விடையை எடுக்கலாமான்றதை நாம முதலாவது செக் பண்ணுவோம். அப்ப எழுந்தீர்களுக்குரிய விடையை எடுக்கிறதுக்கு இந்த 1ஐயும் 2ஐயும் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், 1ஐயும் 2ஐயும் யூஸ் பண்ணா 1க்கும் 2க்கும் பொதுவா இருக்கிறது இன்னைக்கு இன்று பொதுவா இருக்கு, எத்தனை மணிக்கு என்று சொல்றது பொதுவா இருக்கு. ஆகவே இந்த முதலாவதுலயும் 2வதுலயும் பொதுவா இருக்கிறது நமக்கு பிஇடி, அதே மாதிரி என்ஓடி. ஆகவே இந்த இன்று எத்தனை மணிக்கு சொல்றது ஒன்று பிஇடியா வரும், என்ஓடியா வரும். அதை நாம சுவர் பண்ணிடலாம். இன்று எத்தனை மணிக்கு நாம சுவர் பண்ணிடலாம். ஆனா இது 2ல 1 வரும், அவ்வளவுதான். அடுத்தது இந்த 2ஐயும் 3ஐயும் செக் பண்ணுவோம், இல்லாட்டி 1ஐயும் 3ஐயும் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு 1ஐயும் 3ஐயும் செக் பண்ணுவோம். 1ஐயும் 3ஐயும் செக் பண்ணோம்டா நீங்கள் 2க்கும் பொதுவா இருக்கு, வேற ஒன்றும் பொதுவா இல்லை. ஆகவே 1ஐயும் 3ஐயும் வச்சு நீங்களுக்குரிய விடையை எடுத்துடலாம். நீங்களுக்குரிய விடை என்ன, ஏடி. ஆக ஏடி என்பது நீங்களுக்குரிய விடை. அப்ப ஏடியும் என்னத்துக்கு வராது, எழுந்தீர்களுக்கு வராது, அதுவும் வராது. என்றாது என்ன, நீங்களுக்கு வந்துட்டு. ஆகவே மிச்சப்பட்டது எழுந்தீர்கள். ஆகவே நமக்கு எஸ்பிடி அதாவது செட் என்பதுதான் எழுந்தீர்கள். ஆகவே இந்த 3ஐயும் வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யலாம்னா எழுந்தீர்களுக்குரிய விடையை எடுக்கலாம். ஆகவே இதுக்குரிய விடை எத்தனாவது வரும், முதலாவது வரும். இந்த கேள்வி இன்னும் விளங்காதாக்கள் யாரும் இருந்தா சொல்லுங்க. சரி, ஓகே. அப்ப நாம் அடுத்த கேள்விக்கு போவோம். எத்தனை மணி. ஆக இது ஒரே வேர்ட். எத்தனை மணி என்பதற்கான குறியீட்டு விளங்காட்டி கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. அந்த மெசேஜ் நான் பார்க்கல. யாரும் மெசேஜ் பண்ணாம நீங்க மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன்னா திருப்பி விளங்கப்படுத்திட்டு போவோம். அடுத்தது எத்தனை மணி. இப்ப எத்தனை மணி இன்னொன்று, இந்த இவ்வாறான கேள்விகள்ல நீங்க பிரதானமா 30 செகண்ட்ல இருந்து ஒரு 45 செகண்டுக்குள்ள செய்ய பாக்குறேன். டைமை கொஞ்சம் விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த கேள்விகள்லாம் கொஞ்சம், இந்த 5 கேள்விகள்னா 5 கேள்வியும் 5 நிமிஷத்துக்குரிய கேள்வி இல்லை, ஒரு 4-3 நிமிஷம் தான் இந்த 5 கேள்விக்கும் யூஸ் பண்ணணும். ஏன்னா 5 கேள்விகள்ல நீங்க மிச்சப்படுற டைம் தான் பின்னுக்கு இருக்கிற கேள்விகள்ல செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த கேள்விகள்ல நீங்க 7 அளவுக்கு டைம் என்ன செய்யணும்னா சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது எத்தனை மணி. இப்ப எத்தனை மணியை கண்டறியறதுக்கு நமக்கு எந்த விடையா இருக்கும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கூடுதலாக செக் பண்ணி வரக்குள்ள பிரதானமாக 1 2 வரலாம். ஆனாலும் நாம செக் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப எத்தனை மணி 1 2 3 1 2 3 வச்சு எத்தனை மணி எடுக்கலாமான்னு பார்த்தா திருப்பியும் அதே மாதிரி செக் பண்ணுவோம். ஆனா நமக்கு இந்த நேரத்தை ஏர்லியா செக் பண்ண அடிப்படையில 1 2 3 வச்சு நாம எழுந்தீர்களை தான் எடுக்கணும், எத்தனை மணியை எடுக்கலானே. ஆனாலும் திருப்பி ஒருக்கா நாம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 1 2 3 1 2 வச்சு நமக்கு என்ன வெட்டலாம், இன்று வெட்டுப்படும், எத்தனை மணி வெட்டுப்படும். அதே மாதிரி இந்த இன்றுக்கும் எத்தனை மணிக்கும் ஒன்று பொதுவா இருக்கிறது பிஇடி வரலாம், அல்லது பொதுவா இருக்கிறது நோட் வரலாம். இதுதான் நாம இங்க எடுக்கிற முடிவு. இப்ப 3வது வச்சு இந்த 1ஐயும் 3வதையும் வச்சு நீங்களே தான் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த 2க்கும் 3வதுக்கும் எதுவும் பொதுவா இல்லை. ஆகவே இதான் பட் இந்த 1 2 3 வச்சு நாம கண்டுபிடிக்க கூடியது ஒன்று நீங்களா கண்டுபிடிக்கலாம் 1ஐயும் 3ஐயும் வச்சு. அதே மாதிரி நம்ம எளியா கண்டுபிடிக்காம எழுந்தீர்களை கண்டுபிடிக்கலாம். இந்த எத்தனை மணி என்று சொல்றதை கண்டுபிடிக்கலாம். ஆகவே அந்த வேர் சரி வரா. ஆகவே முதலாவது விட வராது. சரி, அடுத்த 2வது விடையை செக் பண்ணுவோம். அப்ப 2வது விடையை செக் பண்ணுவோம். 1 2 4. இப்போ 1 2 கட்டாயம் வரும். 1 2 வச்சுதான் எத்தனை மணி இருக்கு. இப்ப 4. இப்ப 4க்கு போனீங்கன்னா பாருங்க, 1 2 4 மற்றும் 4. இதுலயும் சில இந்த இதுகளை பாத்துக்கணும். முதலாவது வராது, இதுலயும் சிலதை பாத்துக்கணும்.
1 2 அல்லது 3 அவ்வாறும் வரும். நம்ம அடுத்த கேள்விகள்ல இங்க வரல, ஆனா சில இடத்தை அல்லது இன்று வரும். இப்படி இந்த அல்லது இன்று வந்தா சரியா? சரி, ஓகே. இப்ப நமக்கு இந்த அல்லது இன்று வந்தா அந்த விடப்புல அல்லது என்று சொன்னா 2 அல்லது 4, அதாவது 1 2 இனா அல்லது வந்துட்டு பார்ப்போமே, 1 2 அல்லது 4 அப்படி வந்தா என்ன அர்த்தம்டா, 1 2 பாவிச்சு விட எடுக்கலாம், அல்லது 1 4 பாவிச்சு விட எடுக்கலாம். ஆனா இங்க எல்லாம் மற்றுண்டு வந்திருக்கு. அப்ப மற்றுண்டு வந்ததால பிரச்சனை இல்லை, 3ஐயும் பாவிச்சு விட எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று வருது. ஆக 1 2 4 பாத்தீங்கன்னா 1 2 4, அப்ப 1ஐயும் 2ஐயும் வச்சு நாம எளியா சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இன்றையும் எத்தனை மணிக்கையும் விட எடுக்கலாம். இன்றுக்கு ஒன்று பிஇடியா இருக்கும், அல்லது என்னையா இருக்கும், வேற பொதுவா இருக்கிறது என்ஓடியா இருக்கும். இப்போ 1ஐயும் 4ஐயும் செக் பண்ணுவோம். 1ஐயும் 4ஐயும் செக் பண்ணீங்கன்னா 1க்கும் 4க்கும் பொதுவா இருக்கிறது இன்று என்பது. வேற என்னையும் பொதுவா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆக 1க்கு 4க்கு இன்று என்று பொதுவா இருக்கு. ஆக இந்த ஆங்கில எழுத்துக்கள்ல பொதுவா இருக்கிறது 1க்கு 4க்கும் பாத்தீங்கன்னா இந்த நொட் என்பது. ஆக நொட் என்பது இப்ப இன்றுக்கு கன்ஃபார்ம். ஆக இன்றுக்கு நொட்டுண்டா எத்தனை மணிக்கு என்பது என்ன வரும்டா, பிஇடி வரும். ஆகவே இந்த 1ஐயும் 2ஐயும் 4ஐயும் வச்சு நாம எத்தனை மணிக்கு என்பதை கண்டுபிடிக்கலாம். ஆகவே அதுக்குரிய விட எத்தனை, 2வது விடையாக இருக்கும். அடுத்தது நமக்கு கட்டிக்காங்க இன்று என்பதற்குரிய குறியீட்டை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்த வேண்டியது. அப்ப இன்று என்றதை பயன்படுத்துறது நாம இங்கேயே பார்த்தோம். என்ன, இன்று என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 1 4 போதும். ஆகவே சரி, ஓகே. ஆகவே நாம இந்த இன்று என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 4 வச்சு நாம கண்டுபிடிச்சோம். ஆனா நாம அங்க விடையை வச்சுதான் போவோம். முதலாவது விடையை பாருங்க, 1 2, 1ஐயும் 2ஐயும் வச்சு இன்றுவ கண்டுபிடிக்கலாம். 1க்கும் 2க்கும் 2 எழுத்து பொதுவா இருக்கு, எத்தனை மணிக்கு இன்று. இன்னொன்றும் இப்படியும் சிலாக்கள் யோசிப்பீங்க, இப்ப இன்று தானே கேட்டிருக்காங்க, எத்தனை மணிக்குன்றதை ஏர்லியா கண்டுபிடிச்சிட்டோம். என்ன, எத்தனை மணிக்குன்றது ஏர்லியா இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே அடுத்தது 1ஐயும் 2ஐயும் வச்சு அப்ப எத்தனை மணிக்குன்றது எனக்கு தெரியும். ஆகவே இன்று என்பது மற்ற இன்று கண்டுபிடிக்கலாமேன்னு யோசிப்பீங்க. அப்படி யோசிக்க அது போல என்ன, அந்த கேள்வி வேற கேள்வி, இன்றுவ நம்ம தனியே செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த கேள்வியை வச்சு அடுத்த கேள்விக்கு விட எடுக்கலாது. அவை நாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேக்குள்ளாலதான் விட வரணும். அவை இன்றுவ கண்டுபிடிக்கிறேன்னா ஆரம்பத்திலிருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, முன்னுக்கு இருக்கிற கேள்வி அடுத்த கேள்விக்கு யூஸ் பண்ண இயலாது. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கேன், நம்மளோட மைண்ட் அப்படி போய்த்திரும். இப்ப நமக்கு நம்ம இங்க போன கேள்வியில எத்தனை மணிக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் தானே, ஆகவே நாம இங்க இன்றுவ பார்ப்போம். இன்றுக்கு அதுக்கு கண்டுபிடிச்சதை வெட்டி விட்டோம்னா நமக்கு இன்று டிரெக்டா வந்துடும். ஆகவே 1க்கு 2க்கு குயிக்கா அடிச்சுட்டு போய்த்துருவோம் அதை அவசரத்துல. இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி, அப்ப இந்த இதுல பாருங்கன்னா இந்த 1ஐயும் 2ஐயும் வச்சு நாம கண்டுபிடிக்க இயலாது. அடுத்தது 1 3, 1ஐயும் 3ஐயும் வச்சு பாத்தீங்கன்னா 1க்கும் 3க்கும் இன்று என்பது பொதுவாக இல்லை. ஆகவே 1ஐயும் 3ஐயும் வச்சும் கண்டுபிடிக்க இயலாது. 1 2 மற்றும் 4, 1 2 மற்றும் 4, அல்லது 4வது பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 4. அப்ப இங்க இதான் கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா இந்த வேர்டுகள் கொஞ்சம் முக்கியம். நமக்கு தெரியும் இந்த இன்று என்பதை 1ஐயும் 4ஐயும் வச்சு மட்டுமே கண்டுபிடிக்கலாம். ஏண்டா 1க்கும் 4க்கும் பொதுவா இருக்கிறது இந்த இன்று மட்டும்தான். ஆக 1க்கு 4க்கும் பொதுவா இருக்கிறது இந்த எண்ணோட்டி. ஆக 1ஐயும் 4ஐயும் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த 2ஐயும் 4ஐயும் வச்சு பாத்தீங்கன்னா இன்று அவர் எத்தனை மணிக்கு செல்லுதா, இன்று மட்டும் செல்ல வேண்டும். அவை இதுக்கும் இந்த 2க்கும் 4க்கும் பொதுவா இருக்கிறது இந்த இன்று செல்றது மட்டும்தான். ஆகவே இது 2 வச்சும் இந்த இன்றுவ கண்டுபிடிக்கலாம். அவை இந்த 2ஐயும் 4ஐயும் வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஆகவே இந்த 4 கட்டாயம் இருக்கணும், 1 அல்லது 2ஆக இருக்கலாம். ஆகவே இதுக்கு விட 1 அல்லது 2, 1, 2, 4 அல்ல. இதுல கொஞ்சம் அவதானமா இருக்கணும். இந்த பாயிண்டுகள் அவதானம். இந்த அவசரத்துல நாம என்ன செய்வோம்னா 1 2 4 இவ்வாறெல்லாம் அடிக்கிட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆகவே நம்ம இங்க 1 அல்லது 2 தான். 1ஐயோட 4 வச்சும் கண்டுபிடிச்சிடலாம், அல்லது 2ஓட 4 வச்சும் கண்டுபிடிச்சிடலாம்.
ஆகவே இதுக்கு விட 4வது விடையாக அமையும். சரி, இதான் இந்த 5 கேள்விகளும். இதுல யாருமே டவுட் இருந்தா கேளு. சரி, ஓகே. அப்ப நாம அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த கேள்விகளுக்குரிய விடைகளை நோட் பண்ணி நீங்க பேப்பரை திருத்தி பாருங்க. டைம் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு திருத்தி பாருங்க. 40க்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு போட்டுட்டு நீங்க அதுல 100 அளவு பார்க்கலாம். அடுத்தடுத்ததுல நான் 50 கேள்விகள் உள்ள பேப்பர் தான் செய்வேன். அப்ப 50 கேள்விகள்ல நீங்க எக்ஸாம் நான் போடணும். 2-3 நாளைக்கு முதல் பேப்பரை போட்டுருவேன் நம்மளோட கிளாஸஸ்ல. அவை அதை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு நம்மளோட கிளாஸ்ல அதை திருத்தி பாருங்க. அப்படி நீங்க அந்த டைம் வச்சு 1 ஹவருக்குள்ள செய்து பார்த்து அதை திருத்தி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்ல போய் செய்யப்படும். என்ற இதுல இருக்கிற கேள்விகள் நான் எளியா சொன்ன மாதிரி 2 வகையான கேள்விகள் இருக்கு. இதுல பாஸ் பேப்பர் கேள்வி இருக்கு. இன்னொன்று நான் ஃபாலோ பண்ற கேள்விகள் பிரதானமாக சிங்கள மீடிய பேப்பர்கள். அப்ப சிங்கள மீடிய பேப்பர்கள் டிரான்ஸ்லேஷன் இந்த வளமையாக ஒரு இது ஒன்று இருக்கு. சிங்கள மீடிய பேப்பர்ல வந்த கேள்விகள் வளமையாக எக்ஸாமுக்கு வரண்ட மாதிரி ஒன்று இருக்கு. அப்படி எல்லாம் இல்லை. ஆனாலும் அவங்களோட கெஸ்ஸிங் அவங்க எடுக்கக்கூடிய அந்த வேகள் பிரதானமாக அந்த கேள்வி வரக்கூடிய வேயா தான் இருக்கும் இந்த சிங்கள மீடியத்துல. ஆகவே நானும் மேக்சிமம் அந்த சிங்கள மீடியத்தை தான் ஃபாலோ பண்ணி எடுப்பேன். ஆகவே அதுல அந்த சில அந்த தமிழ் பிரச்சனைகளும் வரலாம். அப்படி வந்தா நான் திருத்தி தான் அந்த பேப்பரை என்ன செய்வேன்டா போடுவேன். ஆகவே இந்த கேள்விகள் இதே அமைப்பு, இந்த கேள்விகள் எப்பயும் வரப்போறது இல்லை. இதே கேள்வி வரப்போறது இல்லை. நமக்கு இந்த ஐடியா தான் முக்கியம். இந்த ஐடியாவில உங்களுக்கு அடுத்ததுல என்ன செய்யும்னா கேள்வி வரும். சரியா? இந்த ஐடியாக்களை நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா அங்க போனீங்கன்னா அது தானாக செய்யப்படும். இந்த கேள்விக்கு இப்படித்தான் விட பாடமாக்கி வைக்கிற பாடம் இல்லை. கணிதம் சம்பந்தப்பட்ட பாடங்களாய்க்கும். ஆகவே இதுக்கு இப்படித்தான் பாடமாக்கி வைக்கிறது இல்லை. ஆனாலும் இந்த ஐடியாக்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 1000 கேள்வி செஞ்சீங்கன்னா, 1000 கேள்வி செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 1000 கேள்வி செஞ்சீங்கன்னா பயப்படாம எக்ஸாமுக்கு போகலாம். ஏறத்தாழ உங்களுக்கு 75+ தான் வரும். 1000 கேள்வியை விளங்கி செய்றீங்கன்னா. இல்ல நீங்க கிளாஸுகளுக்கு வரக்குள்ள சும்மா பேப்பரை அந்த கிளாஸுக்கு அன்றைக்கே வந்து பார்த்து சார் செய்யறத மார்க் பண்ணிட்டு போனீங்கன்னா அது எந்த கிளாஸா இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு எஃபிசியண்டா இருக்காது. ஓகே, இந்த கேள்விக்கு விடை எடுத்ததா தான் இருக்குமே ஒழிய நீங்க யோசிக்கிற திறனை வளர்த்ததா இருக்காது. அவை கட்டாயம் நீங்க யோசிக்கிற திறன், டைமுக்குள்ள யோசிக்கிற திறன். அப்ப டைம் வைக்கி நீங்க எப்படி எக்ஸாம் செய்வீங்களோ அதே மாதிரி செய்யுங்க. இந்த 4 பேப்பர், இந்த பேப்பர் உட்பட இந்த பேப்பர் அப்படி செஞ்சிருக்கீங்கன்னு நம்புவேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல போடப்படுற கேள்விகள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்கன்னா டைமுக்குள்ள செய்யுங்க. செய்து பாருங்க எவ்வளவுக்கு முடிக்கலும். அதே மாதிரி நான் இன்னொன்னும் சொல்லிக்கிறேன். நம்மளோட கிளாஸ் டைம் இன்னைக்கு நான் மேக்சிமம் 9:30க்கு முதல் முடிச்சிருவேன். ஆனா நம்மளோட கிளாஸ்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள டைம் லிமிட் இல்லை. 8ல இருந்து சில நேரம் 10:30 வரையும், சில நேரம் கிளாஸ் அந்த பேப்பர் அன்றைக்கு முடிக்கணும் இருந்தா அந்த 10:30 வரையும் கண்டினியூ பண்ணி முடிப்பேன். ஏன்னா நான் இந்த பேமெண்ட் என்ன செய்யல, ஹவர் பேஸ்டா வாங்கல. மொத்தமா 5 மாடல் பேப்பர் செய்யற இந்த அடிப்படையில தான் பேமெண்ட் வாங்குறேன். ஏன்னா நான் ஹவர் பேஸ்டா செய்யறேன்னா நம்ம சொல்ல போனா ஏன்னா ஒரு கேள்வியை வச்சுட்டு அவருக்கும் என்ன செய்யலாம், விளங்கப்படுத்தலாம். நான் அதுல விரும்பல. நான் ஏன்னா நான் அதிகமான தியரி இந்த யூடியூப் சேனல் MLM Creation என்ற யூடியூப் சேனல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த IQ-க்குரிய தியரிகள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நான் ஜென்ரல் நாலேஜுக்கு செஞ்சேன். நான் குரூப்லயும் சேவ் பண்ணியிருந்தேன். ஜென்ரல் நாலேஜுக்கு செஞ்ச கிளாஸஸ் அப்படியே இருக்கு. அதுல பூரணமான அந்த மெட்ஸுக்கு வரக்கூடிய, அதே மாதிரி வேற வேற தர்க்க ரீதியாக வரக்கூடிய இவ்வாறான எல்லாத்துக்குரிய தியரிகளும், அதே மாதிரி வேக நேரத்துல அதுல 4 கிளாஸுக்குரிய தியரி இருக்கு. இந்த வேக நேரத்துக்குரிய தியரிகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த வேக நேரத்திலே எல்லாம் கேள்விகள் சில ஆக்கள் இந்த ஒரு கேள்வியை வச்சுட்டே 1 hour 2 hour மினக்கெடுவாங்க. அப்படியெல்லாம் மினக்கெட்டு நாம இங்க செய்யல. இந்த 1 hour 2 hour ஒரு கேள்வியை செய்யற மாதிரி எடுக்க மாட்டாங்களே பேப்பர். எப்போதும் உங்களுக்கு பேப்பர் செட் பண்ணக்குள்ள அந்த கேள்வி 1-2 நிமிஷத்துக்குள்ள செய்யப்படக்கூடிய கேள்வியா தான் எடுப்பாங்க. ஏன்னா அதை தாண்டி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க 1 hourக்குள்ள அந்த பேப்பரை முடிக்கணும் என்ற அடிப்படையில. ஆகவே அந்த கேள்விகள் செய்யற விதங்களை கொஞ்சம் நாம என்ன செய்யணும்னா பாஸ் பண்ணிக்குவோம். இந்த கிளாஸ்ல நோக்கம் உங்களை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கி விடுறது. கேள்விகள் எவ்வாறு செய்யணும், எவ்வாறு யோசிக்கணும். ஆகவே நான் இதுக்கு டிரெக்டா அப்படியே சொல்லிட்டு போக மாட்டேன். இப்படித்தான் யோசிக்கணும், இப்படித்தான் வளமையா நான் இந்த பேப்பரை செய்தா எந்த வேக்குலால் எப்படி பிள்ளையா செஞ்சேன், எப்படி சரியா செய்யணும், இந்த வழியை தான் நான் சொல்லி தருவேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு ஓன் வே இருக்கு. உதாரணமா நான் சில கேள்விகளுக்கு நான் சொல்ற வேயோட இது அடிக்கிற நீங்க சொல்ற வேகள் உங்களுக்கு சில நேரம் இலகுவா இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே, சில ஆக்கள் எக்ஸ்ட்ரா நிறைய யோசிப்பீங்க. அவை அவ்வாறு இருந்தா கிளாஸ்ல நீங்க மைக் ஓபன் பண்ணி சொல்லலாம். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. அப்ப நாம அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த அடுத்த கேள்வி வசனம் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஆனா இலகுவான கேள்வி, பெருசா என்ன இதான கேள்வி. ஆனா இதுவும் ஒரு பாஸ் பேப்பர் கேள்விதான். அப்ப இந்த கேள்வியை பாருங்க. வினா 11 தொடக்கம்
15 வரை உள்ள ஒவ்வொரு வினாவும் பின்வரும் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளன. மாதம், மாதத்தின் முதல் நாள், அதாவது ABCDEFGH என்ற மாதங்கள் தாராங்க. மாதத்திர முதல் நாட்கள் தாராங்க. ஒவ்வொரு மாதத்திர முதல் நாள், அதாவது A என்பது வியாழக்கிழமை தொடங்குது. வியாழக்கிழமை தொடங்கி என்னத்துல முடியுதுண்டா B வெள்ளிக்கிழமையில தொடங்குதுன்னா வியாழன் தொடங்கி வியாழன்ல முடியுதானே. அப்ப A என்பது வியாழன் தொடங்கி வியாழன்ல முடியும். அதே மாதிரி B என்ற மாதம் வெள்ளிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமையில முடியுது. அதான் C என்ற மாதம் திங்கட்கிழமையில தொடங்குது. அதே மாதிரி அடுத்தது திங்கள்ல தொடங்கி செவ்வாயில முடியும். ஆகவே D புதன்ல தொடங்கும். சரி, இப்ப இங்க உங்களுக்கு ஒரு விடயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த கேள்வி இலகுவாக செய்யலாம். என்ன விடயம் என்றால், நமக்கு மாதங்கள்ல இந்த பிப்ரவரி மாதத்தை மட்டும் பாத்தீங்கன்னா 28 நாட்கள். என்ன, பிப்ரவரி மாதத்துல 28 நாட்கள். அடுத்தது லீப் வருடமாக இருந்தால் 29 நாட்கள். ஆகவே பிப்ரவரி மாதத்துல 28 அல்லது 29 வரும். அடுத்த எல்லா மாதங்கள்லையும் 30 நாட்கள் அல்லது 31 நாட்கள். அவை இந்த நாட்களை முதலாவது இந்த ஒவ்வொரு மாதத்திலையும் எத்தனை நாட்கள் இருக்கின்ற கண்டுபிடிச்சிட்டோம்டாலே இது கண்டினியூஸா வராது. 8 மாதங்களும் வரிசைப்படிதான் இருக்கு. அவை வரிசையை நாம கண்டுபிடிச்சிட்டோம்டாலே நாம இலகுவாக என்ன செய்யலாம், கேள்விக்கு பெய்திரலாம். இப்ப பாருங்க, ஒரு மாசத்துல 28 நாள் இருக்குண்டா 4 வீக். என்ன, 4 வீக்குண்டா 7 நாள் 28. அதாவது திங்கள்ல தொடங்குதுன்னு வைப்போமே. சும்மா உதாரணத்துக்கு திங்கள்ல தொடங்குதுன்னு வைக்க. இப்ப திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், ஞாயிறுல ஒரு கிழமை முடியுது. அப்ப ஞாயிற்றுக்கிழமையில முடியுது. அப்ப சண்டேல முடியுது. அடுத்த கிழமை 2வது கிழமை திங்கள்ல தொடங்கும், சண்டேல முடியும். அடுத்தது திங்கள்ல தொடங்கும், சண்டேல முடியும். திங்கள்ல தொடர்ந்தும் அதே மாதிரி சண்டே, ஞாயிறுல முடியும். அவை இவ்வளவு, அதாவது இதுல 7 நாள் 28. அவை அடுத்த மாதத்தின் முதல் நாள். அடுத்த மாதத்தின் முதல் நாள் என்னத்துல ஸ்டார்ட் ஆகும்? யாரும் சொல்றீங்களா? அடுத்த மாதத்துல முதல் நாள் என்னத்துல ஸ்டார்ட் ஆகும்? சரி, அடுத்த மாதம் என்ன, திங்கள்ல ஸ்டார்ட் ஆகும். இது சரியா? சரி, ஓகே. இப்ப 28 நாள்னா அடுத்த மாதம் என்னத்துல ஸ்டார்ட் ஆகுது? இத வச்சு நீங்க முடிவெடுக்கலாம். 28 நாள் என்றா அதுக்கு முதல் உள்ள, அதாவது பிப்ரவரியா இருந்தா 28 நாளுடைய மாதம் என்னத்துல தொடங்கிருக்கோ, திங்கள்ல இருந்து திங்கள் தொடங்குனா அங்க 28 நாள் அந்த மாதத்துல இருக்குன்னு முடிவெடுக்கலாம். சரி, இப்ப இந்த மாதத்துல 29 நாள் இருக்குன்னு வைப்போம். இப்ப 29 நாள் இருந்தா இவ்வளவு 7 நாள் 28 வந்து இந்த திங்கள் வர வந்தாதான் அது 29. என்ன, ஆகவே அடுத்த மாதம் இந்த திங்கள், அதாவது தொடங்கின நாளுக்கு அடுத்தது செவ்வாவுல ஸ்டார்ட் ஆகும். அவை செவ்வாவுல ஸ்டார்ட் ஆகுனா, அதாவது தொடங்கிய நாளுக்கு அடுத்தத்துல ஸ்டார்ட் ஆனா, அடுத்த நாள்ல அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆனா அங்க 29 முடிவெடுக்கலாம். அதே போல செவ்வாய்க்கிழமை. அப்ப 30க்கு முடிவெடுக்கிறா எப்படி, எத்தனைல இருக்கும்? தொடங்கிய நாள்ல இருந்து 2 நாள் புதன்கிழமை வரும், 2 நாள் கழிச்சு வரும். என்ன, அதாவது இடையில 2 நாள் கழிச்சு தான் அடுத்தது வரும், புதன் வரும். 31 என்னையா இருக்கும்டா, வியாழனா இருக்கும். அப்ப இது விளங்கிட்டால இருக்கும். அப்ப ஒரு மாதத்துல 28 நாள் இருந்தா ஒரு மாதம் தொடங்குற நாளும் அடுத்த மாதம் தொடங்குற நாளும் சமனாக வரும். ஒரு மாதத்துல 29 நாள் இருந்தா ஒரு மாதம் தொடங்குற நாளும் அடுத்த மாதம் தொடங்குற நாளுக்கும் அடுத்த நாளாக இருக்கும். அதாவது திங்கள்ல தொடங்குனா செவ்வாவா இருக்கு, வியாழன்ல தொடங்குனா வெள்ளியாக இருக்கு. ஆக இங்க சொல்லுங்க பார்ப்போம், வியாழன்ல தொடங்குதோ அடுத்த மாதம் வெள்ளியில தொடங்குது. ஆகவே இங்க அடுத்த நாள்ல தொடங்குது. ஆகவே ஏல எத்தனை நாட்கள் இருக்கும்? 28 29?
அதே நாள்ல தொடங்கி அடுத்த மாதம் அதே நாள்ல தொடங்கினா தான் 28. அதே நாள்ல தொடங்கி அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த நாள்ல தொடங்கினா 29. விளங்குதா யாருக்கும்? எனக்கு கிளியர் இல்லாம இருக்கா? சரி, அப்ப இது 29 இருக்கு. 29. சரியா? அப்ப இது 29னா நமக்கு பிப்ரவரின்னு கண்டுபிடிச்சிடும். இனி அங்கால டிரெக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நான் அப்படி கண்டுபிடிக்கல, நான் டிரெக்டா ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இப்ப வெள்ளி அடுத்தது திங்கள். இப்ப வெள்ளிக்கும் திங்களுக்கும் இடையில எத்தனை நாள் இருக்கு? சனி ஞாயிறு 2 நாட்கள் இருக்குன்னு. அப்ப 2 நாட்கள் கெப்புட்டு ஸ்டார்ட் ஆகுனா இது எத்தனை நாட்களா இருக்கு? 31 days. 31 இருக்கும் என்ன? சரி, நீங்க இதை உதாரணமா வச்சுட்டீங்கன்னா சரி, நீங்க உங்களோட ரஃப்ல நீங்க இதை எழுதிக்கீங்க. நீங்க திங்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆக முடியல, எல்லாம் சில நேரம் வியாழன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எழுதலாம். நீங்க இங்க இதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்க எழுதலாம். வியாழன் டு வியாழன் 7 நாள். இப்ப உதாரணமா நீங்க இங்க டிரெக்டாவே பார்க்கலாம். ஒரு வியாழன் டு வியாழன் 7 நாள். அவை 4 கிழமையிலையும் 28 நாள். அவை அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆகல எத்தனை? 29. இது 31. அவை இது எத்தனையா இருக்கும்? இனி செல்ல 30 இருக்கும். இது எத்தனையா இருக்கும்னா 31 இருக்கும். இது 30, இது 31. இது எத்தனையா இருக்கும்? திங்கள் டு வியாழன் இடையில எத்தனை நாள் டிஃபரெண்ட் இருக்கு? திங்கள், செவ்வாய், புதன். ஆகவே இதுவும் என்னையா இருக்கும்? 31 இருக்கும். இது எத்தனையா இருக்குன்னா 30 இருக்கும் அங்கால. சரி, இது 30 வாரம் மாதிரி, அதாவது 31 பக்கத்துல வார மாதிரி கலண்டர்ல மாதங்கள் இருக்கா? யாராவது? வளமையா நம்ம பிராக்டிக்கல் தானே, பிராக்டிக்கலானே தானே. ரெண்டும் அருகருகே இருக்கிற 2 மாதங்கள் 31 மாதம் மாதிரி ஜூலை ஆகஸ்ட் இருக்குன்னு. சரி, அந்த ஐக்குள்ள சில கேள்விகள் இந்த ஜூலை ஆகஸ்ட் சம்பந்தமாக வரும். ஏன்னா எல்லாரும் 30, 31 போறதால இந்த ஜூலை ஆகஸ்ட்ல நீங்க கவனமா இருக்கணும். 2 மாதத்திலையும் எப்பயும் என்னையா இருக்கும்னா என்ன 31 இருக்கும். சரி, அவை இது முதலாவது பிப்ரவரி, இது மார்ச்சாக இருக்கும். இது 4வது மாசம் ஏப்ரலாக இருக்கும். இது மேயாக இருக்கும். இது ஜூனாக இருக்கும். இது ஜூலை ஆகஸ்ட், இது செப்டம்பராக இருக்கும். அவ செப்டம்பர்ல எத்தனை நாள்? 30 நாளாக இருக்கும். என்ன அவ இவ்வளவுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ இந்த கண்டுபிடிக்கிற வே தான் கொஞ்சம் உங்களுக்கு முக்கியம். இது பெருசா டைம் போகாது உங்களுக்கு. மேஜில போனா இந்த வியாழன் டு வியாழன் இது 29 நாள் கண்டுபிடிச்சு பிப்ரவரி கண்டுபிடிச்சாலே மற்றதெல்லாம் நீங்க என்ன ஏண்டா அவங்க வரிசைப்படின்னு சொல்லிட்டாங்களே, அதே மற்றதெல்லாம் தொடர்ச்சியான மாதங்களாகத்தான் இருக்கு. சரி, இப்ப கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்கள் 30 நாட்களை மாத்திரம் கொண்டவை? 30 நாட்களை மாத்திரம் கொண்டவை 1, 2, 3. 3 மாதங்கள் தான் 30 நாட்களை மாத்திரம் கொண்டவை. அதுக்கு 3வது விட. அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள 8 மாதங்கள் எத்தனை 31 நாட்கள் இருக்காங்க. அப்ப 31 நாட்கள் 1, 2, 3, 4. அவை என்ன 4 மாதங்களுக்கு 31. அவை அது ரெண்டும் இலகுவானது. இதை நாம இதை எழுதிட்டீங்க என்றாலே நீங்க என்ன செய்யலாம்? வித்தின் செகண்ட்ல எழுதிடலாம். இது பெரிய ஒரு இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது 29, 31. நமக்கு இந்த ஜூலை ஆகஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். இல்லாட்டி நீங்க டிரெக்டா எழுதிட்டு போகல 31, 30, 31, 30, 31, 30, 31 எழுதிடுவீங்க. அப்படி எழுதுனீங்கன்னா விட ரெண்டும் பிழைச்சு. அவ இதுல கொஞ்சம் கவனமா இருக்கேன். இல்லாட்டி இந்த நான் சின்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ டெஸ்ட் பண்ணி பாக்குறது உங்களுக்கு விளங்கிருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் குழப்பமா இருக்கும் வேண்டாம், குயிக்காது டக்குனு மைண்டுக்கு வராது. அதே நாள்ல ஒரு மாதம் தொடங்கி அடுத்த மாதம் அடைய நாள்ல தொடங்கினா 28. இனி அங்கால ஒவ்வொன்றை கூட்டி போறதானே. அதுக்கு அடுத்த நாள்டா 29, அதுக்கு அடுத்த நாள்டா 30, அதுக்கு அடுத்த நாள்டா 31. சரி, அத மாதிரி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்குறது கொஞ்சம் நமக்கு நல்ல. ஏண்டா இதுல புல விடுவீங்க, அவசரத்துல புல விடுவீங்க. இல்லாட்டி சில நேரம் இது எல்லாருக்கும் வளமையா வர ஜென்ரலான எரர். ஆகவே இது 3, இது 4. அடுத்ததை பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்கள் 5 சனிக்கிழமைகளை கொண்டிருக்கும்? அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்கள் 5 ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டிருக்கும்? இது ரெண்டையும் இருக்கட்டும். நாம அடுத்த கேள்விக்கு போவோம். ஏ என பெயரிடப்பட்டுள்ள மாதம். ஏ என பெயரிடப்பட்டுள்ள மாதம் என்ன? ஏ நம்மளுக்கு பிப்ரவரி. என்ன அப்ப ஏ என்று பெயரிடப்பட்டுள்ளது பிப்ரவரி. சரி, இப்ப நாம இந்த 13, 14வது கேள்விக்கு வருவோம். கொடுக்கப்பட்டுள்ள எத்தனை மாதங்கள் 5 சனிக்கிழமைகளை கொண்டிருக்கும்? அப்ப இங்க எத்தனை மாதங்கள்ல 5 சனிக்கிழமை இருக்குன்னு கேட்பாங்க. இப்ப 5 சனிக்கிழமை இருக்கின்றா உங்களுக்கு இங்கேயும் நான் திருப்பி என்ன இதுக்கு வருவோம்.
இதுக்கு வந்தீங்கன்னா இப்போ உதாரணமா இங்க டியூஸ்டே என்று வைப்போமே, இங்க டியூஸ்டேண்டா டியூஸ்டே இங்க இதுக்குள்ள வாரது, அதாவது முதலாவது 4 கிழமைக்குள்ளேயும் வாரது எல்லா நாட்களும் 4 நாட்கள் தான் இருக்கும். என்ன, திங்கள்னா திங்கள் 4, அதே மாதிரி டியூஸ்டே 4, ஞாயிறுண்டா ஞாயிறு 4, இவ்வாறுதான் அமையும். இதுக்கு அடுத்த வீக்ல, அதாவது கடைசி வீக்ல 5வது வீக்ல வார நாட்கள்ல சனிக்கிழமை இருந்தால் அது என்னையாக இருக்கும்? 5வதாக இருக்கும். ஆகவே இதுல 5வதாக இருக்கும். ஆகவே அதுல பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா வியாழன் வெள்ளி. வியாழன் வெள்ளின்னா இங்க 29, வியாழனுக்கும் வெள்ளிக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு சனியையும் கடக்கல. ஏன்னா வியாழன் அதுக்கு அடுத்தது வெள்ளி. ஆக இதுல இது 4 முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது வியாழன் வெள்ளி வரை 4 முடிஞ்சதுக்கு பிறகு வியாழன் டு வியாழன் அடுத்தது வெள்ளி 1 தான் வருது. ஆகவே அதுக்குள்ள சனிக்கிழமை வராது. இந்த வெள்ளிக்கிழமை டு திங்கட்கிழமை, வெள்ளி டு திங்களை பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள். ஆகவே இங்க ஒரு சனிக்கிழமை எக்ஸ்ட்ராவா வரும். இங்க ஒரு சனிக்கிழமை உங்களுக்கு என்னையா வரும்? எக்ஸ்ட்ராவா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா திங்கள் டு புதன், இங்கே ஒரு சனி இல்ல, புதன் டு சனி இங்க சனியில முடியும். ஆக இங்க சனியில ஆரம்பிக்கிறா, இங்கேயும் சரி இங்க இருந்து திருப்பி இங்க வருது. அவ இங்க சனியில ஆரம்பிக்க போல அங்கேயும் எக்ஸ்ட்ராவா, ஏன்னா சனியில ஆரம்பிச்சு அவன் திருப்பி அடுத்த சனியில முடிய போல அங்கால வரப்போல இங்கேயும் ஒரு என்ன சனி எக்ஸ்ட்ராவா வரும். அதே மாதிரி மத்தத பாத்தீங்கன்னா வியாழன் டு ஞாயிறு, இதுக்குள்ள சனிக்கிழமை இல்லை, இதுல ஒரு சனிக்கிழமை. ஆகவே மொத்தம் 3 சனிக்கிழமைகள் வரும். அவை அதுக்கு மொத்தம் 3 சனிக்கிழமைகள். இது விளங்காத கல்யாணம் இருக்கீங்களா? வேற ஒன்றும் இல்ல, இடைப்பட்டது எத்தனை சனிக்கிழமை வரும்னு பாக்குறது, வேற பெருசா ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா வியாழன்ல இருந்து வெள்ளி அடுத்தது ஆரம்பிக்க போல இந்த 5வது கிழமை தானே நாம போக போறோம். அப்ப இந்த 5வது கிழமைக்கு போகல இந்த 5வது கிழமையில சனி வருதான்னு பாக்கணும், அவ்வளவுதான். திருப்பி ஒருக்கா நீங்க ஆறுதல் அந்த கேள்வியை கொஞ்சம் ஆறுதலா இருந்து என்ன செய்யுங்கன்னா எழுதி பாருங்க. எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிவாட்டத்துக்கு அப்புறம் ஒரு அங்கே இது மாதிரி எத்தனை கேள்வி வந்தாலும் இலகுவா செய்யக்கூடியதாக அமையும். அடுத்தது அதே மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமை, அப்ப எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்குன்னு கேட்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி நீங்க இடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஞாயிற்றுக்கிழமைக்கு 3 வரும். இதை பாருங்க, பார்த்துட்டு இதை நீங்க செஞ்சு பாருங்க. அதாவது இடையில எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சரி, பாத்தீங்கன்னா 3 சரியாக வரும். இதை நான் உங்களுக்கு விடுறேன். விளங்காட்டி அடுத்த கிளாஸ்ல கேளுங்க, சரியா? நம்ம கொஞ்சம் அடுத்த கேள்விக்கு போய்க்கிறோம். சரி, அடுத்த கேள்வி நான் இது எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியை நான் விட்டுட்டு நான் கொஞ்சம் குயிக்கா நான் கடைசி கேள்விக்கு போறேன். இந்த நம்பர் பட்டன் வந்த கேள்விகள், இந்த நம்பர் பட்டன் கேள்விகளுக்கு போயிட்டு நாம மிச்ச கேள்வியை பார்ப்போம். இன்னைக்கு டைம் இருந்தா, இல்லாட்டி நாம அடுத்த கிளாஸ்ல மிச்ச கேள்விகளை தொடருவோம். இந்த கேள்வி கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். நான் இன்றைய கிளாஸ் 9:30 வரையும் தான் செட்டில் பண்ணியிருந்தது. அடுத்த கிளாஸ்கள் உங்களுக்கு மேக்சிமம் 2 ஹவருக்கு மேல நடக்கும், இல்லாட்டி சில நேரம் குறைய நடக்கும். அதே மாதிரி கிளாஸுக்குரிய டேஸ் எப்படி இருக்கும்டா, உங்களுக்கு மேக்சிமம் 8 மணில இருந்து தான் கிளாஸ் நடக்கும். ஏன்னா நைட்லானே எல்லாரும் ஃப்ரீ. உங்களுக்கு வீக்ல 2 கிளாஸ் நடக்கும். வீக் டேஸ்ல கிளாஸ் போடுற நல்லமா, வீக்கெண்ட்ல கிளாஸ் போடுற நல்லமா? சில ஆட்கள் ஜாப் செய்யறவங்களா இருப்பீங்க, அவை எதுவும் ஓகேன்னு நினைக்கிறேன். 8க்கு பிறகு தானே யாருக்கும் வீக் டேஸ்ல கிளாஸ் போடுறது பிரச்சனையா இருக்கா? சரி, ஓகே. அப்படின்னா நான் கிளாஸ் டைம்ஸை நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன். மேக்சிமம் உங்களோட கிளாஸ் வீக் டேஸ்ல கிளாஸாக இருக்கும். மேக்சிமம் திங்களும் புதனுமாக இருக்கும். வீக்ஸ் ஓகே தானே? மேக்சிமம் உங்களோட கிளாஸ் திங்களும் புதனுமாக இருக்கும். தேவைன்னா 3 கிளாஸ் நடத்துவோம். ஏன்னா நமக்கு எவ்வளவுக்கு பேப்பரை செய்யறோமோ அவ்வளவுக்கு தான் நமக்கு ஒரு நல்லதாக அமையும். அவையே கேள்விகளை ஒரு 10 மாடல் பேப்பர் செஞ்சீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு 10 பேப்பர் எடுத்து செஞ்சீங்கன்னா போதுமாக இருக்கும். 10 20 பேப்பர் 1000 கேள்விகள். அப்ப 1000 கேள்விகள் ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு இதோட சேர்த்து இந்த எம்எஸ்ஓ ஆக்களுக்கு இன்னொரு என்னன்னா உங்களுக்கு மொழித்திறனும் இருக்கு. மொழித்திறனுக்கு நான் ஒரு யூடியூப் வீடியோவும் கேப் பண்ணியிருந்தேன். அவரும் அந்த சார் கொஞ்சம் மொழித்திறனுக்குரியதை கொஞ்சம் ப்ராக்டிக்ஸாவே எல்லா கேள்வியையும் போட்டிருந்தாரு. இன்னொன்று இந்த மொழித்திறனுக்கு செல்ல போல மொழித்திறனுக்கு ப்ராக்டிஸ் செல்றது நீங்க எழுதி பாக்குறேன். இது சும்மா சாதாரணமா தமிழ். இன்னைக்கு மொழித்திறன்ல அந்த அளவுக்கு இது இல்லாட்டியும் நீங்க போன முறை வந்த இந்த பேப்பரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். இது போன ஈஸ்டர்னுக்கு வரல,
ஈஸ்டர்ன் இது மட்டும்தான் இருக்கிறதுல இந்த அரசாங்கத்தால வெளியிட்ட ஒரு பாஸ் பேப்பர். அவை இது நடந்தது வடமத்திய சப்ரகம மாகாணத்துக்கு 2013 நடந்த பேப்பர். இப்ப நீங்க இந்த ஐக்கியூ பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கிற ஐக்கியூ கொஞ்சம் இலகுதான், மேஜில் போனா இலகு. இதையும் கொஞ்சம் டைம் வச்சு செஞ்சு பாருங்க. மேக்சிமம் இதுல இருக்கிற கேள்விகள்லாம் நான் கவர் பண்ணிடுவேன். இதுல நான் இந்த கேள்வியை நான் இந்த பேப்பர்ல போட்டிருந்தேன், இந்த கேள்வியை நான் இந்த பேப்பர்லயும் கடைசா இல்லாட்டி கடைசிக்கு முதலா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மத்த கேள்விகளும் நான் அடுத்தடுத்த பேப்பர் செய்யக்குள்ள இந்த கேள்விகளையும் சேர்த்து நாம இந்த கேள்விகளையும் முடிச்சு கொள்வோம். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த மொழித்திறன் என்ன ஃபார்மேட்ல வருகிறது. ஆகவே அதை பேஸ் பண்ணி இந்த மொழித்திறனை நீங்க என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த சுருக்கம் எழுதுதல் மத்த இந்த தமிழ் ரிலேட்டடான விடயங்களை உங்களுக்கு இந்த மொழித்திறன்லையும் வரும். அது மொழித்திறன்ல எனக்கு பெருசா ஒரு அனுபவம் இல்லை, ஆனாலும் சாதாரணமா மொழித்திறன் இலகுவாக செய்துட்டு போறோம். உங்களுக்கு ப்ராக்டிஸ், அதாவது புக்குகள் நிறைய இருக்கு, அதை பாருங்க. இல்லாட்டி கிளாஸ்கள் ஜாயின் ஆக வேண்டாலும் ரெக்வஸ்ட் பண்ணுங்க, நான் அரேஞ்ச் பண்ணலாம்னா அரேஞ்ச் பண்ணி தரேன். ஆனா நம்மளோட எந்த கிளாஸ் மெயினா என்ன ஐக்யூ ரிலேட்டடான அப்டிடியூட்டுக்கு தயார்படுத்தலாக தான் இருக்கு. சரி, அடுத்தது இந்த நம்பர் பட்டன். இந்த நம்பர் சீரீஸ்கள்லயும் உங்களுக்கு நம்பர் சீரீஸ்களி இப்படி படங்கள் ரிலேட்டடாகவும் வரலாம். இல்லாட்டி நீங்க இந்த ப்ரொவின்ஸ்ல வந்து இந்த கேள்வி இப்படி அந்த தொடர்ச்சியான நம்பர் சீரீஸாகவும் வரலாம். ஆனா இப்ப வரக்கூடிய நம்பர் சீரீஸ் கேள்விகள் இவ்வாறான கேள்விகள் இல்லாம இவ்வாறான கேள்விகள் தான் இப்ப கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வருகிறது. உங்களுக்கு டிரெக்டா தொடரா வந்தா கண்டுபிடிக்கிறது இலகுவாக இருக்கும். இப்படி வந்தா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் என்ன இருக்கும்னா டஃபா இருக்கு. சரி, இங்க எல்லாம் இந்த நம்பர் சீரீஸ்லயும் எப்போதும் நாம பூரணமாக மெட்ஸ் நாலேஜை தான் யூஸ் பண்ணணும் இல்லை. சிலது இலகுவாகவும் என்ன செய்யலாம், விட எடுக்கக்கூடியதாக இருக்கு. நாம கொஞ்சம் என்ன ஹார்டா யோசிப்போம். உதாரணமா இந்த கேள்வி, இந்த 41வது கேள்வியை பாத்தீங்கன்னா இதுக்கு நாம முதலாவது நாம யோசிக்கிறது இது ரெண்டையும் கூட்டி கழிச்சு வருமா, 5 வருமா, அதே மாதிரி இதையும் செஞ்சு என்னையும் செஞ்சு இந்த 6 வருமான்னு யோசிச்சு பார்த்தோம்னா இங்க போக போக இந்த 4 பிரிவுகள், உதாரணமா இங்க 4 பிரிவு, இங்க 6 பிரிவு ஆகுது, இங்க என்ன கூடிக்கிட்டே போகுது பிரிவுகள். அவை இங்க கொஞ்சம் இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக எடுக்கிறது கொஞ்சம் கடினம். ஆகவே நீங்க சும்மா நார்மலா ஜஸ்ட் எல்லா டிஜிட்டையும் கூட்டி 4ஆல பிரிக்கணும். சரி, ஓகே. ஆகவே இங்க நீங்க நார்மலா யோசிச்சீங்கன்னா இங்க இந்த வட்டத்துக்குள்ள வாரதை தானே கண்டுபிடிக்கணும். வட்டத்துக்குள்ள வாரது 5, 6, 7. ஆகவே இங்க எத்தனை வரும், 8 வரும். ஆகவே மத்ததை நீங்க இங்க பார்க்கவே தேவையில்லை. அப்படி பார்த்து தொடர்பு எடுத்தீங்க என்றாலும் தொடர்பு கண்டுபிடிக்கிறது இயலாது. இந்த கேள்விக்குரிய விட 8ஆவது. சில கேள்விகள் இலேசாக விட எடுக்கக்கூடியதாக அதுக்கு ஒரு தொடர்பு கொண்டு இருக்கு சார். தொடர்பு சொல்லுங்க. எல்லாத்தையும் கூட்டி இப்ப 8, ஆமா அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அது 4ஆல பிரிச்சீங்கன்னா வரும் 10, 7, 5 வரும். ஆனா இல்ல அப்படி இல்ல சார். 8, 2, 10, 7, 3, 10. அதுக்குள்ள 4 டிவைட் பண்ணிருக்கிறாங்க தானே. அப்ப அது 4ஆல பிரிச்சோம்னு சொன்னா 4, 5, 20. அதே மாதிரி 7, 8, 9 கூட்டினீங்கன்னா 48 வரும். அங்க 6ஆல டிவைட் பண்ணிருக்கிறாங்க, 6, 8, 48. அதே மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு அதே மாதிரி வரும். இல்ல தொங்க நான் சொல்றது லாஸ்டுக்குரிய விட 6, 8, 48. 6ஆல பிரிச்சு 6, 8, 48. அதே மாதிரி மத்ததையும் கூட்டி போட்டு அதுல எத்தனை டிவைட் பண்ணிருக்காங்களோ அத்தனையால பிரிச்சோம்டா விட வரும். ஓகே, அதுவும் ஓகே. ஆனா விட 8 தானே? விட 8. ஓகே, அப்ப பெருசா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அது ஐடியா நல்ல ஐடியா. இன்னைக்கு நியூ ஐடியா. நான் எடுத்த ஐடியா என்னன்னா 20 4ஆல பிரிச்சா 5, அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி 5ஆல பிரிச்சா அந்த 6 வரும். ஆனா இங்க மட்டும் நீங்க 35 வரும். 35 நீங்க 5ஆல பிரிச்சா தான் 7 வரும். என்ன அதான் உங்களோட ஐடியா? அந்த ஐடியா தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்ததும். ஆனா அதை விட நீங்க நமக்கு சீரியஸா இருக்கு தானே. சீரியஸா இருக்கிறதுக்கு நம்ம டிரெக்டா என்ன செஞ்சிடலாம், டிரெக்டாவே எடுத்துடலாம். ஆனாலும் உங்களோட ஐடியா பெஸ்ட் என்னை பொறுத்த வரையும். ஆனா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரெக்டா 5, 6, 7 அப்ப 8 சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், 15 செகண்டுக்குள்ள விட எடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸா. சரி, அடுத்ததை பாருங்க. இதுவும் இந்த மீட்டிங் கட்டானா திருப்பியும் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது பாருங்க. இதுக்குரிய என்ன தொடர்புண்டா
இங்க வந்து இந்த 17 எத்தனையால பெருக்கப்பட்டு 5ஆல பெருக்கப்பட்டு 85 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 19 4ஆல பெருக்கப்பட்டு 76 வந்திருக்கு. அதே மாதிரி 13 எத்தனையால பெருக்குன்னா 91 வரும். 13 எத்தனையால பெருக்குனா 91, 7ஆல பெருக்குனா என்ன 13 7ஆல பெருக்குனா 91. ஆக இதுக்குரிய விட 7ஆக வரும். சரி, அடுத்து 43. 43க்கு விட தெரிஞ்சாக்க 12 6 அதை 2 மல்டிபிள் பண்ணி 9 கழிக்கணும். எப்படி? 12 தர 6. சரி, ஓகே. சாரி, நான் இன்னைக்கு பிரீமியம் ஆக்டிவ் ஆகல, இன்னைக்கு சூமுக்குரிய இன்றைக்கு. அதால கொஞ்சம் அந்த எனக்கு 40 நிமிஷத்துல கட் ஆகுது. நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து மேக்ஸிமம் பிரீமியம் ஆக்டிவ் ஆயிரும். சரி, ஓகே. அப்ப இந்த கேள்விக்கு எலியாசன் அதே ஐடியா தான். என்ன ஐடியா? 12 தர 6 என்ன செஞ்சிருக்கு? 12 தர 6 72. 72 இருந்து என்ன செஞ்சிருக்கு? 9 கழிப்பட்டிருக்கு. அதே மாதிரி 15 தர 5 5ல இருந்து 19 கழிப்பட்டிருக்கு. அப்போ 13 தர 4 அதுல இருந்து 7 கழிச்சிங்கன்னா சரி. அப்போ 13 தர 4 எத்தனை? 13 தர 4 அதுல இருந்து 7 கழிப்பற்று. சரியா? 13 தர 4 4ல இருந்து 7 கழிச்சிங்கன்னா 13ல 4ஆல பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்? பெருக்கியும் பார்க்கலாம். முன்னாங்க 12 52. அப்ப 52ல இருந்து நீங்க 7 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரப்போறது 45ஆக இருக்கும். சரி, அடுத்தது 44வது. 44வது யாரும் ஐடியா தெரிஞ்சாங்க? தெரிஞ்சாங்க சொல்லுங்க. பிரான்சனாக்கள் ஜாயின் ஆகிக்கட்டும். நீங்க தெரிஞ்சாக்கள் ஐடியா சொல்லுங்க. சரி, ஓகே. இப்ப இந்த கேள்விகள் 13 தர 8 6 மேலேயும் கூட்டினா 13, 10 2 கூட்டினா 8. ஓகே, அது ஓகே. 44 கேட்கணும். ஓ எஸ், அதுதான் 7 6 13 13. நீங்க இதை சொல்றீங்களா? முதலாவது தொடர்பை சொல்லுங்க. முதலாவதுக்கு வர தொடர்பு என்ன? 6 7 13. 10ல இருந்து 2 போனா 8. சோ 13 தர 8 104. 104. ஓகே, சரியா? அப்ப அதான் இது பெரிய ஐடியாவா இருக்கும். ஆனா இப்ப இங்க இந்த கேள்விகள் நம்ம இங்க இப்படியே எடுத்து வச்சுட்டு சொல்றோம் என்ன. ஆனா நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு யோசிக்க கொள்ள நமக்கு டிரெக்டாக படாது. இப்ப இங்க நம்ம தொடர்பு எடுக்க கொள்ள, இந்த தொடர்பு எடுக்க போக கொள்ள நமக்கு எக்ஸாம்ல அந்த 1 மினிட்டுக்குள்ள செய்யணுமே. இப்ப எக்ஸாமுக்குள்ள 1 மினிட்டுக்குள்ள செய்யக்குள்ள நம்ம கொஞ்சம் அவசரப்படுவோம். இந்த அவசரம் இங்க இப்படியான இந்த அதாவது இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் பிரதானமாக ஒவ்வொரு முறை இருக்கு. மேஜர்ல போனா இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. அதுல பிரதானமா இந்த நடுவுல வார இவ்வாறான கேள்வி, இந்த இவ்வாறான அமைப்பு வந்தா நடுவுல வாரது ஆன்சரா இருக்கும், மத்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதாக இருக்கும். அதே மாதிரி இவ்வாறு வார இந்த 4 சதுர இவ்வாறு வரக்கூடிய கேள்விகளுக்கு இந்த இதுக்கு, அதாவது இந்த இதுக்கு ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு, அதாவது இதை கூட்டி இதை கழிச்சு அல்லது இதை பெருக்கி எடுக்கிற இதா இருக்கும். அப்படி வராட்டி இது முதலாவது. சரியா? இது ரெண்டையும் கூட்டி பாக்குற அது பெருக்கல் இல்லாட்டி அதை கூட்டல்ல 104 வராட்டி அடுத்தது எப்படி யோசிக்கணும்னா கழிச்சு பார்ப்போம். அப்படி வராட்டி கூட்டி அடுத்தது கழிச்சு பார்ப்போம். அப்படி வராட்டி திருப்பி நிலைக்குத்தானதை பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் மூளை விட்டதை பார்ப்போம். சரியா? ஏன்னா நமக்கு அந்த டிரெக்டா ஐடியா வராது. டிரெக்டா ஐடியா வார கேள்விகள் எல்லாத்துக்கும் நமக்கு டிரெக்டா பிராக்டிஸ் தானே. பிராக்டிஸுக்கு நமக்கு டிரெக்டா வரும். அதோட இந்த கேள்விகளை நம்ம 1 மினிட்டுக்குள்ள முடிக்கணும். ஏன்னா அந்த நம்பர் சீரிஸ் கேள்விகள் குயிக்கா ஒரு 1 மினிட்டுக்குள்ள 1 மினிட் என்பது கூட. ஆக இந்த குயிக்கா ஐடியா வரும். மனசு மனோமல அந்த மனசால பார்த்தாலே நமக்கு விளங்கிடும். இன்னொன்று காம்ப்ளெக்ஸான நம்பரை வைக்காம, நம்ம எல்லாம் ஒரே தொடர்பு தானே. இதுல எது நமக்கு சின்ன நம்பரா இருக்கோ அதை வச்சுட்டு தொடர்பு எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கு. சரி, அப்ப இந்த விடைய இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த டயகனல், அதாவது மூளை விட்டமாக வந்ததுதான் இதுக்குரிய விட. அதாவது 6ஐயும் 7ஐயும் கூட்டினா 13, 10ல இருந்து 2 கழிச்சா 8, ரெண்டையும் பெருக்கி வாரதுதான் விட. அதே மாதிரி மற்றதையும் பாருங்க, இது ரெண்டையும் கழிச்சு இதை கூட்டி வாரதுதான் விடையாக இருக்கும். ஆகவே இதுக்குரிய விட 17 + 5.
இங்க 10ல இருந்து 2 கழிச்சா 8. அப்ப 17 + 5 19. 10ல இருந்து 8 அப்ப எத்தனை? 9 8 76. அப்ப 176. அப்ப இங்கேயும் விடையை செக் பண்ணக்குள்ள பூரணமாகவும் சிலருக்கு நாம பெருக்கிட்டு இருக்க தேவையில்ல. 9 8 பெருக்கி பார்த்துட்டு நாம என்ன செய்யலாம்? விட எடுக்கலாம். ஆனா 6ல முடிகிற 2 இருக்கிறதால என்ன நம்ம அடுத்ததுக்கு போக வேண்டி வரும். சரி சரி இங்க நான் 17 + 5 எத்தனை? 22 தானே. 2 16 9 22 வந்துருக்கும். அவ 17 + 5 22. 10ல இருந்து 2 கழிச்சா 8. அப்ப 22 தர 8 176. சரி அடுத்து 45வது. 45வது கூட எடுத்தாக்கலையா? அதுக்கு 1 496 கீழே 992. சோ டபுள் மடங்கா வந்திருக்கு. டபுள் மடங்கா ஒரு ஆள் மரியம் சொல்லுங்க. டபுள் மடங்கா மேல 496 கீழே 992. சோ டபுள் மடங்கா வந்திருக்கு. சரி அப்ப அதான் ஐடியா இருக்கு. அதாவது மேலுக்கு இருக்கிற 496 அதுல 2 பெருக்கின விட கீழுக்கு வரும். 287 2 பெருக்கினது 574. 358 2 பெருக்கினது எத்தனை வரும்? 716. ஆகவே விட ஒன்றாக இருக்கு. சரியா? அவை இந்த கேள்விகளுக்கு இந்த கேள்விகள்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணது என்ன வளமையா நாம செய்யக்குள்ள இந்த கூட்டல் கழித்தல் அதுதான் இருக்கிறது. ஆக இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இதுல டபுள் இங்க கீழுக்கு வர மாதிரி இருக்கும். நம்ம சில கேள்விகள் அந்த தொடர்ச்சியாக வர மாதிரி சீரிஸும் வரும். உதாரணமா பெரிய இலக்கங்க 1 3 4 5 அடுத்த இலக்கம் 4 5 2 6 இப்படி. அதாவது இதுல டபுள் ஆகி அடுத்தது இதுல ஆரம்பிச்சு இங்க டபுள் ஆகுற மாதிரி சீரிஸ் கேள்விகள் இப்படி கொஞ்சம் வித்தியாசமான சீரிஸ் கேள்விகளும் வரும். அந்த கேள்விகள்லயும் என்ன செய்யணும்னா கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகி கொள்ளணும். ஆக இந்த கேள்விகள்ல இதெல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. சரி இது ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு ஐடியா. அப்ப இந்த ஒவ்வொரு கேள்விலையும் இந்த முதலாவது கேள்வியில நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்யலாம்? மொத்தமா கூட்டி அந்த பிரிவுகள் எண்ணிக்கையாலையும் பிரிக்கலாம். அல்லது நம்ம டிரெக்டா பார்க்கலாம். 5 6 7 8 டிரெக்டாவும் பார்க்கலாம். ஆனா இதுக்குரிய ஸ்கீம் விட டிரெக்டா பாக்குறது. ஆனா 5 6 7 8 தான் உங்களுக்குரிய ஸ்கீம். அப்ப எது நமக்கு இலகுவான வழியோ அந்த இடத்துல நீங்க 8 இல்லாட்டி, உதாரணமா இங்க விடையில 8 இல்லாட்டி தான் இங்க பிரச்சனை வரும். இப்ப 8 இல்லாம இங்க ஒரு இலக்கத்தை மாற்றி விட்டாங்கன்னா நாம கட்டாயம் என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்புக்கு தான் போகணும். சரி ஓகே. அவை இது இந்த கேள்விகளுக்குரிய விடைகள். இவ்வளவு கேள்வியும் ஓகே. இது போன முறை அந்த எம்எஸ்ஓல வந்த கேள்வி. இதை நான் இன்றைக்கு செய்யல. நான் அடுத்த இதுல செய்யறேன். இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த கேள்வி சிலருக்கு விளங்கலன்னு சொன்னீங்க. ஆனா இந்த கேள்வி இன்றைக்கு செய்யற அளவுக்கு டைம் இல்லை. அந்த கேள்வியை நான் அடுத்த இதுல செய்யறேன். ஆனா இது பெருசா ஒன்றும் இல்லை. இந்த கேள்வியில இந்த 26 30 இந்த வினா செய்தாக்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு இதுக்கு மார்க் சிஸ்டம் அடிப்படையான கேள்வி. இதுல நீங்க அவதானமா இருக்க வேண்டிய பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்லயும் நீங்க சரியா அவதானமா செய்தீங்கன்னா இதுக்கு விட வந்துடும். இதுல நீங்க இந்த 2 பாயிண்ட்லயும் சொல்லியிருக்கிற விடயங்கள்ல முக்கியம் இந்த மைனஸ் புள்ளியில மேக்சிமம் மைனஸ் புள்ளி 12. உதாரணமா ஒரு ஆள் 4 புள்ளியா செஞ்சாருன்னா அவருக்கு 16 மைனஸ் வரும். 16 வந்தாலும் அவர் மைனஸ் பண்ணலாம். அந்த திருத்தவர் மைனஸ் பண்ணலாம் 12. 16 வந்தாலும் அவர் 12 தான் மைனஸ் பண்ணலாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று இந்த கேள்விகள்ல கேட்க போல இவங்க சொல்றாங்க இந்த அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றினார். அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றினார் என்றா என்ன அர்த்தம்டா அவரு இவங்க செல்லிருக்கிற அடிப்படையில செய்திருக்கார். அதாவது ஃபர்ஸ்டுக்கு 1 தொடக்க 40ல மொத்த 40ஐயும் விட அளிக்கணும். மொத்த 40க்கும் விட அளிக்கிருப்பாரு. ஒன்றையும் மிஸ் பண்ணல. அதே மாதிரி 41 தொடக்க 50 வரை இவை அனைத்தும் உருவமைப்புகள் சார்ந்த வினாக்கள். இவற்றில் தெரிவு செய்யப்பட்ட 5 வினாக்களுக்கு மட்டும்தான் விடை அளிக்கணும். அவர் 5 வினாக்களுக்கு விடை அளிக்கணும்னா 5 வினாக்களுக்கு மட்டும்தான் விடை அளிக்கிருப்பார். இதைத்தான் இவங்க சொல்றாங்க என்னன்னா இங்க என்னன்னா சரியா அறிவுறுத்தல்களை பின்பற்றினார். எதை செய்யணுமோ அதை செஞ்சிருக்கார், எதை செய்யப்படாத அதை விட்டுருக்கார். அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது அதிகபட்ச புள்ளி. அதாவது புள்ளிகள் செல்லக்குள்ள இந்த அதிகபட்ச புள்ளிகள் செல்லக்குள்ள எங்க பிரச்சனை வரும்னா இது 2க்குள்ளேயும் புள்ளி எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை வரும். அதுக்காண்டி இந்த அதிகபட்சம் சொல்றதையும் இங்க முக்கியமா கன்சிடர் பண்ணணும். இவ்வளவுத்தையும் நாம கன்சிடர் பண்ணோம்னா ஒவ்வொன்றுக்குரிய என்ன விடைகளை இலகுவாக எடுக்கலாம். ஆகவே இந்த கேள்வியை நான் அடுத்த கிளாஸ்ல செய்யறேன். சரி அது கொஞ்சம் டைம் வேணும். அதே மாதிரி இந்த கேள்வியை கொஞ்சம் போர்ட்ல விளங்கப்படுத்தினா நல்ல. ஆகவே நான் அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்வியை பூரணமாக செய்யறேன். அதே போல இந்த கேள்வி இந்த
பந்தி அமைப்பிலான வினா. இந்த பந்தி அமைப்பிலான வினாக்கள்லையும் கொஞ்சம் இலகுவாக விடையெடுக்கலாம். இந்த பந்தி அமைப்புள்ள வினாக்கள்ல இலகுவாக விடையளிக்கலாம். இங்க 2-3 வகையான வினாக்கள் வரும். எப்படின்னா இதுக்கு அட்டவணை போட்டு தான் எடுப்போம். இப்ப அட்டவணை போட்டு எடுக்கக்குள்ளையும் இங்க 2 தொடர்புகள் சம்பந்தப்பட்டு வரும், இல்லாட்டி 3 தொடர்புகள் சம்பந்தப்பட்டு வரும். இப்ப 2 தொடர்புகள் சம்பந்தப்பட்டு வரக்குள்ள ஓகே, நமக்கு மிச்சம் இலகுவாக இருக்கு. 5 கேள்வி தந்தாங்கண்டா உண்மையை சொல்ல போனா 5 நிமிஷம் நமக்கு தேவையில்ல, 2-3 நிமிஷத்துக்குள்ள 5 கேள்விக்கு முடிய அனுப்பிச்சிடலாம், 2 தொடர்புகள் சம்பந்தப்பட்டு வந்தா. ஆனா 3 தொடர்புகள் சம்பந்தப்பட்டு வந்தா கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும். ஆனாலும் அதுவும் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள விடைய எடுத்துடலாம். சிலது 4 தொடர்புகள் சம்பந்தப்பட்டு வரும். இப்ப 4 தொடர்புக்கு போய்த்தாங்கண்டா, அதாவது இங்க என்னண்டா அமல், கமல், நிமல், சமல், சப்புமல் என்று 5 நபர்களை சொல்றாங்க. அவங்க எடுத்த பாடங்களை சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க அறைகளை சுத்தம் செய்த நாட்களை சொல்றாங்க. இப்படி இது தொடர்பு 3 தொடர்பு தானே. 3 தொடர்புக்கு கொஞ்சம் இலகுவாக விடைய எடுத்துடலாம். இது தாண்டி 4 தொடர்பு வார கேள்விகளும் இருக்கு. இந்த 4 தொடர்பு வார கேள்விகள் வந்தா எந்த சஜஷன் என்னன்னா, அந்த கேள்வியை விட்டுட்டு மற்ற கேள்விக்கெல்லாம் விடைய எடுங்க. விட எடுத்துட்டு கடைசாக அந்த கேள்வியை செய்யுங்க. ஒவ்வொரு ஆக்களையும் பொறுத்ததும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தொடர்பு வந்தா கொஞ்சம் டைம் என்ன செய்யும்டா எக்ஸ்ட்ராவா போக பார்க்கும். அவை டைம் எக்ஸ்ட்ராவா போக பார்க்குற கேள்வியில நாம மினக்கிடாம மற்ற கேள்விகளுக்கு டைமை கொடுத்துட்டு கடைசா அந்த கேள்வியை செய்யறது நல்லது. சில சேர்மார சஜஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்டுக்கு அந்த கேள்வியை செய்யுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்டுக்கு அந்த கேள்வியை செய்யறதுல என்ன பிரச்சனைண்டா, இந்த கேள்விக்கு கட்டாயம் உதாரணமா இதுல 5 கேள்வி இருக்கின்றா 5 நிமிஷம் போறது இல்லை. 4 தொடர்பு வந்தா சில நேரம் 20 நிமிஷமும் அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்டுக்கு தானே செய்யறாங்க. ஏன்னா கடைசா செஞ்சீங்கன்னா நீங்க கடைசி ஒரு கடைசி உதாரணமா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் பேலன்ஸா இருக்குண்டா, அந்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த கேள்வி 4 தொடர்பு வார கேள்வியை கிடைக்கும். நான் இந்த இதுல 4 தொடர்பு வார கேள்வி நான் போடல. 4 தொடர்பு வார கேள்விகள் அடுத்தடுத்த இதுல போடுவோம். 5 நிமிஷம் தான் இருக்குண்டா அந்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த கேள்வியை செய்ய பார்ப்பீங்க. ஆகவே இந்த டைமை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, இதுல ஒரு 2-3 நீங்க விடையெடுத்து போட்டு மற்றதை நீங்க சும்மா அடிச்சாலும் என்ன செஞ்சிடும், மற்ற கேள்வியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆகவே மேக்சிமம் எல்லா கேள்வியும் முடிஞ்ச மாதிரி வரும். ஆகவே பிரதானமாக இந்த டைம் ஓவரா கன்சியூம் பண்ற கேள்விகள்ல லாஸ்ட்ல செய்யறது நல்லம். ஆனா அது ஒவ்வொரு ஆக்களை பொறுத்தது. எது உங்களுக்கு இலகுவா இருக்கோ அதை செய்து கொள்ளுங்க. சரியா? சரி, அடுத்தது இந்த 16வது கேள்விக்கு போகும். இந்த மெட் சம்பந்தப்பட்ட நான் இந்த கிளாஸ்ல நான் இந்த 2 கேள்வியும் செய்யல. இந்த 2 கேள்வியும் அதே மாதிரி கடைசாவது அந்த கேள்வியும் செய்யல. நான் இந்த கேள்விகளோட, அதாவது இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட இந்த கேள்விகளோட நான் இன்றைய கிளாஸை முடித்துக் கொள்றேன். 16வது கேள்வியை பாருங்க. 1 தொடக்கம் 100 வரை உள்ள அனைத்து எண்களையும் எழுதினால் 3 இலக்க இலக்கம் எத்தனை முறை வரும்? எத்தனை முறை வரும்? 1 தொடக்கம் 100 வரை எழுதினா 3 என்ற இலக்கம் எத்தனை முறை வரும்? எத்தனை முறை வரும்? யாராவது? 30லிருந்து 39 வரைக்கும் கால்குலேட் பண்ணி மத்தத செஞ்சா ஓகே. மொத்தம் எத்தனை வரும்? ஓகே, மற்றது 1 to 100ல இருந்து 3 வார, உதாரணமா ஃபர்ஸ்டுக்கு 1ல இருந்து 10 வரை 3 வாரது எத்தனை? 1 என்ன. அதே மாதிரி 10ல இருந்து 20 வரையும் 13 மட்டும் வரும். அப்ப அதுல 1. இப்படி 1ல இருந்து 100 வரையும் 10 வரும். அதுல ஸ்பெஷலா இந்த 30ல இருந்து இந்த 39 வரையும் அதுல 10 வரும். ஆகிய மொத்தம் எத்தனை வரும்டா? 20 வரும். ஆகிய 3 என்ற இலக்கம் வாரது எத்தனையா இருக்குன்னா மொத்தம் 20ஆக இருக்கும். இது சும்மா சாதாரணமான கேள்வி, நீங்க சாதாரணமா யோசிச்சு பாத்தீங்கன்னாலே சரி. ஆனா இதுக்குரிய தொடர்பு அப்படித்தான் இருக்கு. எத்தனை வந்தாலும் நம்ம 5 என்ற இன வந்தாலும் இல்லாட்டி 6 வந்தாலும் 7 வந்தாலும் எத்தனை வந்தாலும் இதுக்குரிய விட என்னண்டா 1ல இருந்து 100 வரை கேட்டாங்கன்னா அதுக்குரிய விட என்னையாக இருக்கும்டா 20ஆக தான் இருக்கும். சரி, அடுத்தது 17வது கேள்வியை பாத்தீங்கன்னா ஏ என்ற நகரிலிருந்து 17வது கேள்வியை பாத்தீங்கன்னா ஏ என்ற நகரிலிருந்து புறப்பட்ட பேருந்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. அப்ப இங்க பாருங்க, இந்த கேள்வி சாதாரணமா இந்த 5 கேள்விகளும் கணிதம் சார்ந்த கேள்விகள். ஆக இதுல சில நேரம்
இந்த கேள்விகள்ல மேஜ்ல போனா இந்த XYZ பாவிக்காம, அதாவது இந்த கணித தொடர்பையே பாவிக்காம விட விகிதம் பார்த்து எடுக்கலாம். ஆனா அந்த விகிதம் பார்த்து விட எடுக்கிறத விட இந்த XYZ சில இடங்கள்ல இந்த XYZ நீங்க ஓஎல்ல பாவிச்சிருக்கீங்க, அவ்வாறான தொடர்புகள் பாவிக்கிறது இலகுவாக இருக்கும். அப்ப எது நமக்கு இலகுவான வழியோ அதை பயன்படுத்துறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். ஆகவே பாருங்க, ஏ நகரிலிருந்து புறப்பட்ட பேருந்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. அதாவது பெண்கள எண்ணிக்கை எக்ஸ் ஆக இருந்தா ஆண்கள எண்ணிக்கை என்னையா இருக்கும்னா 2x ஆக இருக்கும். சரியா? அதாவது ஏ நகரிலிருந்து புறப்பட்ட பேருந்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. அப்ப பெண்கள் 10 பேர் இருந்தா ஆண்கள் 20 பேர், பெண்கள் 100 பேர் இருந்தா ஆண்கள் 200 பேர். பி நகரில் 10 ஆண்கள் இறங்கினர். அப்ப பி நகர்ல என்ன செய்யறாங்க, இந்த 2xல இருந்து 10 பேர் இறங்குறாங்க, 5 பெண்கள் ஏறுறாங்க. அதாவது இங்க 5 பேரு ஏறுறாங்க. அதன் பின் ஆண்களும் பெண்களும் சமனான எண்ணிக்கையில் இருந்தனர். ஆகவே இதுக்கு பின்னுக்கு இந்த ஆண்கள எண்ணிக்கையும் பெண்கள எண்ணிக்கையும் சமனாயிட்டு. ஆகவே இதை ரெண்டையும் சமப்படுத்தினீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், எக்ஸ கண்டுபிடிக்கலாம். அப்ப கேள்வி, ஏ நகரில் புறப்பட்ட போது பேருந்தில் இருந்த மொத்த பயணிகள். அப்ப பேருந்தில் இருந்த மொத்த பயணிகள் என்ன, ஏயிலிருந்து புறப்பட்ட போது பேருந்தில் இருந்த மொத்த பயணிகள் இங்க 2x இங்க x, ஆகவே 3x. அவை மொத்த பயணிகள் என்னன்னா 3x. அவை எக்ஸ கண்டுபிடிச்சா சரி. எக்ஸ கண்டுபிடிக்கிற பெரிய வேலை இல்ல. 2x ஆக 10, இங்க x ஆக 5. அவ எக்ஸ் நான் இங்கால கொண்டாந்து கழிச்சா எக்ஸ் சமன் இங்க 10 அங்கால கொண்டே கூட்டுப்படும், அவை 15. அப்ப எக்ஸ் என்பது 15. அவை மொத்தம் 3 தர மொத்த பயணிகள் கேட்காங்க, 3 தர 15 45. சில நேரம் இங்க கேள்விகளையும் கொஞ்சம் அவதானமா இருக்கணும். சில நேரம் ஆண்கள எண்ணிக்கையை மட்டும் கேட்பாங்க, சில நேரம் பெண்கள எண்ணிக்கையை மட்டும் கேட்பாங்க, சில நேரம் ஆண்கள் பெண்களின் எண்ணிக்கைன்னு கேட்பாங்க. இப்படி இந்த ஆண்கள் பெண்கள எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா பிரக்கெட் தந்திருப்பாங்க. அந்த பிரக்கெட்டுக்குள்ள நீங்க இந்த விட 2 ஆண்கள் எண்ணிக்கை 2x, ஆகவே 30, பெண்கள் எண்ணிக்கை 15. இப்படி பிரக்கெட்டுக்குள்ள கமா பண்ணி கொடுக்கணும். சரி, அந்த விடையை அமைக்கிற மெதட்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே, அடுத்தது 18வது கேள்வி. சாமரியிடம் உள்ள பணம் அவர் செலுத்த வேண்டிய தொகையின் 75% மட்டுமே. மேலும் 8 ரூபாய் இருந்திருந்தால் 80% செலுத்த முடியும். சாமரிடம் இருந்த பணம். சரி, இதை எப்படி செய்யறது யாருன்னா சொல்லுங்களா. அந்த 5% தான் 8 ரூபா. இந்த கூடின 8 ரூபா. அப்ப அது 20ஆல மல்டிபிள் பண்ணா சரிதானே, 160 ரூபா. சரி, அப்ப இந்த 5% 8 ரூபா. அப்ப அதை எத்தனையால மல்டிபிள் பண்ணா சரி? 5 வீதம் 8 ரூபாண்டா 100 வீதத்துக்கு 20ஆல மல்டிபிள் பண்ணா இல்லையா? 5 வீதம் 8 ரூபா. ஓகே, இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 5 வீதம். இது 8 ரூபா. அப்ப நமக்கு என்ன வேணும், 100 வீதம் வேணும். ஆகவே என்ன, 20ஆல மல்டிபிள் பண்ணா 160 விட. ஓகே தானே? வேற யாரும் ஐடியா? ஓகே, சரி, இது விளங்காதாக்கள் யாரும் இருக்கீங்களா? சரி, அப்ப நான் இந்த கேள்வியை செய்யக்குள்ள இந்த கேள்விக்கு நம்ம 2 மெதட்டை யூஸ் பண்ணலாம். சாதாரணமா வளமையா டிரெக்டா செய்யற மெதட். இப்ப டிரெக்டா செய்யற மெதட்னா நம்ம எக்ஸ் எடுப்போம். இப்ப எக்ஸ் எடுத்தோம்னா 75% மட்டுமே இருக்கு. அதாவது அவர் ஒரு ஆளுக்கு எக்ஸ் என்ற பணத்தில 100க்கு 75 அவர்கிட்ட இருக்கு. 100க்கு 75 அவர்கிட்ட இருக்கு. அதாவது ஒரு தொகை பணம், அந்த ஒரு தொகை பணத்தை நாம எக்ஸ் எடுப்போம். ஆனா இது சுத்து டிரெக்ட் மெதட் 5 வீதம், அதை 20ஆல மல்டிபிள் பண்றதுதான் டிரெக்ட் மெதட். ஆனா அது விளங்காதாக்களுக்கு நான் இதை சொல்றேன். எக்ஸ் எடுத்தோம்னா எக்ஸுக்கு 75 வீதம். ஆக 75 வீதம், அதாவது அந்த பணத்துல 75 வீதம் அவர்கிட்ட இருக்கு. மேலும் 8 இருந்திருந்தால், அதாவது இதோட சேர்த்து அவர்கிட்ட 8 ரூபாய் இருந்திருந்தால் அது 80 வீதம் செலுத்த முடியும். அப்படின்னா என்ன, இது 8 ரூபாய் இருந்திருந்தால் இது மொத்தத்துல, அதாவது மொத்த பணத்துல 100க்கு 80.
100க்கு 80 இருக்கு. ஆகவே இங்க இதை நீங்க திருத்து பாத்தீங்கன்னா 100க்கு 80 என்ன, அது 8 ரூபா கூட்டினா 100க்கு 80. ஆகவே இதை நீங்க என்ன செய்யலாம், இது அங்கால கொண்டு கழிச்சீங்கன்னா 5 வரும். 5×100 அதை டிரெக்டா பிறக்குனீங்கன்னா எக்ஸுக்கு உங்களுக்கு விட எத்தனையா வரும்னா 160 விட வரும். சரியா? இல்லாட்டி டிரெக்டாண்டா இதுக்கு இடையிலான வித்தியாசம் 5. இது ஆகவே 5 100க்கு 20 பெருக்கணும். அவ 20 பெருக்கிறேன்டா இதை 20 பெருக்குனீங்க, 8 20 பெருக்கினாங்க. அதாவது 5 இங்க எப்படின்னா இந்த 5 தான் 8 ரூபா. 5 8 ரூபா தர நமக்கு மொத்தம் தானே வேணும். மொத்தம் எவ்வளவுன்னா 100. அவை 100 எவ்வளவு என்று பாக்குறது. அவை 160 ரூபா. இதுல அடுத்த ஸ்டெப்பை தான் நாம டிரெக்டா எழுதுறோம். இது குயிக்கா பிடிபட்டாக்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க இந்த மெத்தட்ல என்ன செய்யலாம்னா டிரெக்டா வரலாம். சரி, அடுத்தது 19வது கேள்வி. 19வது கேள்வியை பாத்தீங்கன்னா 3 மாம்பழம் 5 பேரிக்காய் 4 வில்வம்பழம் வாங்க 590 ரூபாய் செலவாகிறது. அதாவது 3 மாம்பழம் 5 பேரிக்காய் 4 இது வாங்க 590 ரூபாய். 3 மாம்பழம் 1 பேரிக்காய் 2 வில்வப்பழம் வாங்க 310 ரூபாய் செலவாயிடுச்சு. அப்படியானால் 2 மாம்பழம் 2 பேரிக்காய் 2 வில்வம்பழம் வாங்க எவ்வளவு செலவு? அப்ப இதை நாம டிரெக்டா கண்ணாலவே செய்யலாம். அதாவது 3 மாம்பழம் 5 பேரிக்காய் 4 இவ்வளவும் 590 ரூபா, 3 1 2 இவ்வளவும் 390 ரூபா. அப்ப இது ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னா 590 ரூபாயும் 310 ரூபாயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 900 ரூபா. உங்களுக்கு 900 ரூபா. இங்கால பாத்தீங்கன்னா 3 மாம்பழம், அடுத்ததுல 3 மாம்பழம், ஆகவே 6 மாம்பழம். இதுல 5 பேரிக்காய், இங்கால 1 பேரிக்காய், அப்ப மொத்தம் 6 பேரிக்காய் நான் பீண்டே போடுறேன். பிளஸ் அடுத்தது 4 வில்வம்பழம், அங்கால 2 வில்வம்பழம், அப்ப 3 வில்வம்பழம் நான் டபிள்யூ போடுவோம். சாரி 6 டபிள்யூ. இப்ப கேள்வி 2 2 2, அப்ப எல்லாத்துலயும் 2டா. இதை எல்லாத்தையும் நீங்க 3ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா இதை 3ஆல பிரிச்சா 2 மாம்பழம் வரும், இதை 3ஆல பிரிச்சா 2 பேரிக்காய் வரும், இதை 3ஆல பிரிச்சா 2 வரும். ஆக இங்க 3ஆல பிரிச்சா என்ன வரும்? இதுக்குரிய விட வரும். அப்ப இதுக்குரிய விட எத்தனை வரும்? 300 விட வரும். அதை 3ஆல பிரிச்சீங்கன்னா இதுக்குரிய விட உங்களுக்கு 300 இருக்கு. சரி, அடுத்தது ஏயிலிருந்து 20வது கேள்வி. ஏயிலிருந்து பி நகருக்கு செல்ல சொல்லுங்க. 3ஆல பிரிக்கிறீங்க, 2 மாம்பழம் 2 பேரிக்காய் 2 வில்வம்பழம் தானே வரும். ஏங்க 3 வந்துச்சு. இப்ப இந்த 2 எடுக்கிறேன்டா நமக்கு இப்ப உதாரணமா நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேனே. இப்ப நமக்கு என்ன தேவை? 2 மாம்பழம் வேணும். 2 மாம்பழம் 1 பேரிக்காய், சாரி 2 பேரிக்காய் 2 வில்வம்பழம் வேணும். இதானே நமக்கு தேவை. இப்ப இங்க நமக்கு இந்த 2 சமன்பாட்டையும் வச்சுட்டு ஒரு மாம்பழத்தில விலை எவ்வளவு, ஒரு பேரிக்காயில விலை எவ்வளவு, ஒரு கூடப்பழம், அதாவது ஒரு வில்வம்பழத்தில, இது விளாம்பழம், அது வில்வம்பழம் படிவட்டிருக்கு, ஒரு விளாம்பழத்தில விலை எவ்வளவு, இதை கண்டுட்டு கூட்டுறது சாத்தியம் இல்லை, ஏன்னா காணவும் இயலாம். ஆகவே இந்த 2ம் தரப்பட்டத்துல இருந்துதான் டிரெக்டா இந்த இது 2ம் கூட்டுற மாதிரி வாரத்தை காணணும். அப்ப இது 2ம் கூட்டுற மாதிரி வருதுன்றா முதலாவது சமன்பாடை பாருங்க. 3 மாம்பழம் பிளஸ் 5 பேரிக்காய் என்ன பிளஸ் 4 விளாம்பழம், இதுல மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவுன்னா 590 ரூபாய். இது சரியா? அது சரி. சரி, அடுத்தது 3 மாம்பழம் என்ன, அடுத்தது 3 மாம்பழம் பிளஸ் 1 பேரிக்காய் பிளஸ் 1 விளாம்பழம், மொத்தம் 390 ரூபாய். சரி, 2 விளாம்பழம் மொத்தம் 390 ரூபாய். அப்ப இங்க ஒரு தொடர்பு, அவங்க நம்மகிட்ட விடையை இலவாகிறதுக்கான தொடர்பு தராங்க. எல்லாத்த கூட்டினாலும் எத்தனை வருது? 6 தானே வரும். சரி, இப்ப இந்த 6ல இருந்து இந்த 2 எடுக்கிற எத்தனையை பிரிக்கணும்? 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிக்கணும். அப்ப இது அம்பட்டையும் கூட்டி போட்டு, இது அம்பட்டையும் கூட்டி போட்டு 3ஆல பிரிச்சா விட வருமா இல்லையா? ஓகே 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 ஓகே. சரியா? நீங்க வேற மாதிரி நீங்க தனியா காண பாத்தீங்கன்னா உண்மையா காணையலாம். அப்ப இந்த ஐடியாவுக்கு காணையலாம். இந்த 2 சமன்பாடை வச்சு 3 சரியாக்க எங்களுக்கு தனியா கண்டுபிடிக்க இயலாது. ஆகவே இந்த தொடர்பு அடிப்படையாக வச்சுதான் இந்த கேள்வி செஞ்சிருக்காங்க. சரியா? சரி, அடுத்தது
ஏ நகரிலிருந்து பி நகருக்கு செல்ல 4 வழிகள் உள்ளன. இது அந்த வளமையான பெர்மிடேஷன் காம்பினேஷன்ல பேசிக் விளங்கப்படுத்துற கேள்வி. ஆனா பேசிக்கான கேள்வியா இருந்தாலும் இதை நம்ம டிரெக்டாவே நமக்கு செஞ்சிடலாம். இப்ப ஏயிலிருந்து பி நகருக்கு போறதுக்கு அதே மாதிரி சி டி, ஏயிலிருந்து பிக்கு போறதுக்கு 4 வழி, பியிலிருந்து சிக்கு போறதுக்கு 3 வழி, சியிலிருந்து டிக்கு போறதுக்கு 2 வழி. ஆகிய மொத்தம் எத்தனை வழின்னு கேட்டா மொத்தத்தை என்ன செய்வீங்க? பெருக்கு நீங்க என்ன சரி 4 12 24 24 வழிகளாக இருக்கு. சரியா? இது டிரெக்டான பெர்மிடேஷன் கேள்வி. இங்க இந்த கேள்விகள்ல இந்த வழிகளை வச்சு பெர்மிடேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியாகிறது, ஒரு ஆள் ரூமுக்குள்ள இதுல 4 வழிகள் இருக்கு. இந்த 4 வழியில இருந்து இவர் வெளியாகக்கூடிய வழி கேட்டா எத்தனை வழியில அவர் வெளியாகலாம்? ஒரு ரூம் சம்பந்தப்பட்டு வந்து இவர் வெளியாகக்கூடிய 24 வழிகள் இல்ல 3 வழிதான் இருக்கு. இவரு வெளியாறன்னா ஒன்று இதுக்குள்ளால மட்டும்தான் வெளியாகலாம், அல்லது இதுக்குள்ளால மட்டும்தான் வெளியாகலாம், அல்லது இதுக்குள்ளால மட்டும்தானே வெளியாகலாம். ஆகவே இது பிளஸ் அல்லதுதானே யூஸ் பண்றோம். ஆகவே 3 வழிகள். இங்க என்னன்னா இதுவும் 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 தானே, இதுக்குள்ளால போய் இதுக்குள்ளால போய் இதுக்குள்ளால போய் அதோட அல்லது இதானே வரும். அப்ப இந்த பெர்மிடேஷனுக்கும் இந்த வழிகளுக்கும் இடையான கேள்விகள வித்தியாசம். நார்மலா இங்க வரது 3 வழின்னு டிரெக்டா கூட்டி கொடுப்போம், இங்க வரது பெருக்கி எடுப்போம். சரியா? இந்த பெர்மிடேஷன் வீடியோ இந்த பெர்மிடேஷன் காம்பினேஷன்ல இது சும்மா சாதாரணமான பேசிக் கேள்வி. இதுல கொஞ்சம் கடினமான கேள்விகள் வரும். அந்த இலக்கங்களை தந்து இந்த இலக்கங்களை எத்தனை தெரிவு செய்யலாம், அல்லது குழுக்கள் இந்த காம்பினேஷன்ல கேள்விகள் வாரது ஐக்யூக்கு குறைய. ஆனா அந்த பெர்மிடேஷன் அதாவது இந்த ஒழுங்குபடுத்தல கேள்வி வாரது கொஞ்சம் கூட. அதுல இந்த இலக்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும். உதாரணமா 4 இலக்கங்களை தந்துட்டு இந்த 3 இலக்க எண்கள் எத்தனை எடுக்கலாம், அவ்வாறான கேள்விகள் கொஞ்சம் கூட வரும். அவ்வாறான கேள்விகளை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் அடுத்தடுத்த பேப்பர்ல கொஞ்சம் பெர்மிடேஷன் கேள்விகளை கொஞ்சம் கூட போடுவேன். அதே மாதிரி இந்த வேக நேரம் சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் கூட போடுவேன். ஆனா இந்த கேள்விகள் செய்யக்கூட நீங்க ஒன்று மட்டும் நினைக்கணும், இவ்வாறான கேள்விகள் இந்த பெர்மிடேஷன் அல்லது இந்த சதவீதம் அல்லது இந்த வேக நேரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் 1 அல்லது 2 கேள்வி தான் வரும். இந்த வேக நேரம் சில நேரம் 2 கேள்விகள் ஜாயின் பண்ணி வரலாம். மற்றது இந்த பெர்மிடேஷனா இருக்கட்டும், இல்லாட்டி இவ்வாறு மெட்ஸ் கேள்விகள் இந்த ஒன்று இல்லாட்டி 2 இவ்வாறான கேள்விகள் தான் வரும். ஏன்னா மெட்ஸ் கேள்விகள் இந்த 5 கேள்விக்குள்ள எப்படியும் முடிச்சிருவாங்க. அதாவது 10 மார்க்ஸ் தான் இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு கொடுப்பாங்க. ஆகவே அதுல மினக்கட்டுறது அதுக்கும் டைம் ஒதுக்குறத விட நீங்க மிச்சம் டைம் ஒதுக்கணும் இவ்வாறான கேள்விகளுக்கு. இவ்வாறான இந்த வசன அமைப்புல இந்த வசன அமைப்பு கேள்விகள் தான் ஒரு கூடுதலான பிராக்டிஸ் தேவைப்படும். இவ்வாறான கேள்வி தான் நான் பேப்பர்லயும் நிறைய போடுவேன். நான் பேப்பர் செட் பண்ணக்குள்ள அந்த எப்படி பேப்பர் வருதோ அந்த அமைப்புலாம் செட் பண்ணுவேன். வளமையா வர மாதிரி இதே அமைப்புல தான் பேப்பர் செட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்களை செய்வோம். அடுத்த கிளாஸ் நான் அடுத்த வீக்ல இருந்து நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். வீக்குக்கு 2 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். நான் சொன்ன மாதிரி 5 மாடல் பேப்பர் இருக்கு. 5 மாடல் பேப்பர்னு சொல்றது எல்லா மாடலாக இருக்காது. பாஸ் பேப்பர் கேள்வியை மேட்ச் பண்ணி தான் செய்வேன். பாஸ் பேப்பர் தான் முக்கியம். நமக்கு இதுக்கு முதல் எப்படி நமக்கு கேள்வி வந்திருக்குன்னு பாக்குறது நமக்கு கட்டாயம். அவை எல்லா கலந்த கேள்விகளாக இருக்கும். அவை 5 மாடல் பேப்பர் செய்வேன். இந்த 5 மாடல் பேப்பருக்கு நான் சொன்னது மாதிரி டோட்டலாக 800. பழமையா சொல்ல போனா ஃபீஸ் நான் எடுக்கிற ஃபீஸ் குறைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பிரச்சனை இல்லை. 5 மாடல் பேப்பரும் எத்தனை கிளாஸ்ல முடிப்போமோ அதோட அந்த கிளாஸ் முடியும். அது ஹவர்லி பேஸ் இல்ல, 5 மாடல் பேப்பர் பேஸ். அதோட நம்மளோட கிளாஸஸ் ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு என்ன செய்யணும்னா கூகுள் டிரைவ்ல தருவேன். ஒவ்வொரு கிளாஸ் முடிய ஒரு 2 நாள் இல்லாட்டி அடுத்த நாள் மேக்சிமம் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி என்ன செய்வேன்டா கிளாஸ் லிங்கையும் உங்களுக்கு கூகுள் டிரைவாக தந்துடுவேன். வேற எதுவும் கேட்க இருக்கா? முடிப்போம். நீங்க மத்த கிளாஸ் மேக்சிமம் திங்களும் புதனும் 8ல இருந்து அங்கால டைம் லிமிட் இல்ல மேஜர்ல போனா மேக்சிமம் 2ல இருந்து 2.5 மணித்தியாலும் ஒரு கிளாஸ் நடக்கும். எக்ஸாம் எப்ப நடக்கலான்றது உண்மையா தெரியாது. அந்த எக்ஸாம் கலண்டர் வரலையே. ஆனா உங்களுக்கு இன்னும் க்ளோசிங் முடியலையே. க்ளோசிங்ல இருந்து குறைஞ்சது 2 மாசம் கொடுப்பாங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, 2 மாசம் கொடுப்பாங்க. அப்ப மேக்சிமம் உங்களுக்கு 9ஆம் மாசம் நடக்காது. ஏன்னா 9ஆம் மாசத்துக்குரிய கலண்டர் வந்துட்டு எக்ஸாம் கலண்டர். அப்ப 9ஆம் மாசம் நடக்காது, 10 இல்லாட்டி 11 நடக்கலாம். ஆனா இந்த ஏஜெண்டை பொறுத்து இப்ப அவங்களுக்கு இந்த எம்எஸ்ஓ
கட்டாயம் எடுத்துத்தான் ஆகணும்னா கொஞ்சம் குயிக்கா நடத்துவாங்க. அப்படி இது அவசரமான பொசிஷன் இந்த எம்எஸ்ஓ கதைக்கணும், மற்ற இதுல கதைக்கல. எம்எஸ்ஓ உங்களுக்கு அவசரம் இல்லாட்டி லேட் ஆகும். உங்களுக்கு தெரியும் போன முறை இப்ப கரண்ட்லி நடந்த ஒரு எம்எஸ் அந்த ஐலண்ட் வைட்டா நடந்த எம்எஸ்ஓ 2 வருஷத்துக்கு முதல் கோல் பண்ணது தான் இப்ப நடந்துச்சு எக்ஸாம். இப்ப அப்படியும் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இதெல்லாம் லேட் ஆக மாட்டாங்க. அப்படி லேட் ஆக நாம இப்ப படிக்கிறதும் வேஸ்ட். மேக்சிமம் 2 மாசத்துல எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான் ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க. ஆனா எக்ஸாம் கலண்டர் வராத வரை யாரும் ஒன்றும் சொல்ல இயலாது. வேற எதுவும் கேட்கறதுக்கா இல்ல கிளாஸ் முடிக்குமா? சரி, ஓகே. அப்ப நான் இதோட கிளாஸை முடிக்கேன். இந்த கிளாஸுக்குரிய ரெக்கார்ட் நான் இந்த கிளாஸுக்குரிய ரெக்கார்ட் ஃபேஸ்புக்ல நான் பப்ளிக்கா அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி யூடியூப்லயும் அப்லோட் பண்ணுவேன். அடுத்தடுத்த கிளாஸுக்குரிய ரெக்கார்டு நான் கூகுள் டிரைவ்ல லிங்கா போட்டு குரூப்ல போடுவேன், அந்த பெய்ட் குரூப்ல. எதுவும் தான் நீங்க பேசலாம், மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். சரி சரி, அப்ப நான் இதோட இந்த கிளாஸை முடிச்சு